உங்களோட டைமு எனக்காக கொடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் முகி. நம்ம 8th லெசன் பார்த்துட்ருக்கோம் 11th எக்கனாமியில். அதில் நமக்கு பெரிய ஒரு கஷ்டமான டாப்பிக்காக நம்ம நினைக்கிறது 5 இயர் பிளான். மேக்ஸிமம் என்னென்னலாம் ஷார்ட்கட்ஸ் சொல்ல முடியுமோ சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். நம்ம ஷார்ட்கட் படிக்கிறத விட மோஸ்ட்லி இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்குவோம் ஸ்டோரி மாதிரி. அப்போ தான் ஓரளவு ஞாபகம் இருக்கும். 5 இயர் பிளான் முக்கியமான டாபிக். எதுக்காக இது தொடங்கணும்? இப்போ உலக பொருளாதார மந்தம் இருந்துச்சு, நம்ம வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்துச்சு. அப்போ ஆனால் ஒரு கண்ட்ரி மட்டுமே க்ரோத் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த கண்ட்ரி அப்படின்னா சோவியத் யூனியன், ரஷ்யா. நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்க மட்டுமே டெவலப் ஆகி க்ரோத் ஆகின ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு. நம்மளுடைய இப்போதைய அதாவது முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சோவியத் யூனியனுக்கு விசிட் பண்ணுவாங்க 1927 ரேஞ்சில். அங்கே போய் பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1928 ஜோசப் ஸ்டாலின், ஓகேவா, இயர் பிளான் நமக்கு இங்கே 5 இயர் பிளான் மாதிரி அவங்களும் பிளானிங் கமிட்டிலாம் வச்சு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அதனால் ரஷ்யா மட்டும் க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, பிரிட்டிஷோடைய பீரியடில் நேற்று பார்த்தோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே, ப்ராஃபிட் மட்டுமே நோக்கமாக வச்சு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இயங்கிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த கேபிட்டலிசம், முதலாளித்துவம் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சார். கேபிட்டலிசம், அப்போ பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணது கேபிட்டலிசம், முதலாளித்துவம்னு சொல்லுவோம். முதலாளித்துவம் அது செட் ஆகாது அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நினச்சதுனால நமக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க, சோஷியலிசம். ஓகே, சோஷியலிசம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சமதர்மம், மக்கள் நலன், இதில் முக்கியமான மெயினான அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா மக்கள் நலன், பீப்புள் வெல்ஃபேர். மக்கள் நலன் அடிப்படையாக வச்சு நமக்கு சோஷியலிசம் கொண்டு வந்தாங்க. பீப்புள் வெல்ஃபேர். சரி, அப்போ இதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சுருக்கணும்ல, அது யார் அப்படின்னா நம்ம படிச்சிருந்திருப்போம் விஸ்வேஸ்வரையா. கேள்விப்பட்டிருப்பல, அவருடைய இதுதான் அவருடைய பிறந்தநாள் எப்போ, அது என்னவா நம்ம வச்சுருக்கோம் இந்தியாவில், அவருடைய பிறந்தநாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். ஓகேவா? அப்போ விஸ்வேஸ்வரையா பிளான் புக்லேயே தான் எழுதுவேன், தனியாக எழுதவே மாட்டேன். சரி, நம்ம 5 இயர் பிளான் எடுக்கிறனால வேறு வழி இல்லை, தனியாக எழுதி தான் ஆகணும். ஓகே, இதில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவோம். 5 இயர் பிளான் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பிளானிங் எப்படி இருந்துச்சு, யார் உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தவொடனே நமக்கு விஸ்வேஸ்வரையா. ஓகே, 1934 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, பிளானிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். நம்ம அது டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு புக் எழுதியிருந்திருப்பார். இவர் மைசூருடைய திவான். ஓகேவா, மைசூருடைய திவானாக இருந்திருப்பார். இவர் ஒரு புக் எழுதியிருந்திருப்பார். என்ன புக் அப்படின்னா 1934 பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கு. இப்போ பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருந்திருப்பார். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா
விஸ்வேஸ்வரையா லைனாக மோஸ்ட்லி நான் ஒவ்வொன்றும் சொல்லிடுறேன். அப்போ இவர் தான் வந்து பயனீர் முன்னோடி, இவர் தான் பயனீர் முன்னோடியாக இருந்திருக்கார். ஓகேவா? நமக்கு பிளானிங்க்கு இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் பிளான் பற்றி பேசினது இவர் தான், ஆல்ரெடி சொல்லியாச்சு. இவருடைய கோல் என்ன அப்படின்னா, கோல் வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ். ஓகேவா? 10 ஆண்டுகளில், இப்போ 10 இயர்ஸில் நம்மளுடைய நேஷ்னல் இன்கம்மை 2 டைம்ஸ் மல்டிப்புளாக வந்து மாற்றணும். அதுதான் வந்து முக்கியமான நோக்கம். ஓகேவா? இப்போ நம்ம தேசிய வருமானத்தை 2 மடங்காக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். ஓகே, யாரோடது? விஸ்வேஸ்வரையாவோடது. இப்போ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சா? இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக நம்ம விவசாயத்திலேருந்து மக்களை எதுக்கு மாற்றணும்? இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மாற்றணும். ஓகே, அப்போ அக்ரியிலிருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இதில் அக்ரி டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். அப்போ விஸ்வேஸ்வரையாவோடது இதுதான். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 1934 ஃபஸ்ட்டு ஸ்டெப் மைசூருடைய திவானாக இருந்தார். பிளானடு எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்னு சொன்னார். இவர் தான் நமக்கு முன்னோடி. கோல் வந்து 10 வருஷத்தில் தேசிய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும்னு சொன்னார். நம்ம அக்ரியிலேருந்து எல்லாமே தொழில்மயமாகணும் அப்படிங்கிறத சொன்னார். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா முதல் டைம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க இவங்க தான். ஓகேவா? இதுலேயே நெக்ஸ்ட்டு நம்ம விஸ்வேஸ்வரையா முடிஞ்சுதான். ரெண்டாவது யார் அப்படின்னா நேஷ்னல் பிளானிங் கமிட்டி. என்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய திட்டக்குழு. தேசிய திட்டக்குழு 1938 நடைமுறையாச்சு. அப்போ தேசிய திட்டக்குழு இவங்க என்னது? நம்ம ஐஎன்சியோடது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடது 1938 நமக்கு ஹரிபுரா செஷன் நடந்திருக்கும். ஹரிபுரா செஷன் இதில் யார் நமக்கு தலைவர்? பிரசிடெண்ட் யார் அப்படின்னா நேதாஜி. ஓகே, நேதாஜி அவருடைய தலைமையில் அந்த பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். இந்த திட்டத்துக்கு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சேர்மேன் யார் அப்படின்னா ஜவஹர்லால். ஓகேங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ இவங்களுடைய தலைமையில் உருவாக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுது? நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால இது வந்து பெரிய லெவலில் பெருசாக நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீர்மானிக்கிறதுக்காக. ஓகே, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய எக்கனாமியை தீர்மானிக்கிறதுக்காக போடப்பட்ட குழு அப்போதைய காங்கிரஸ் ஹரிபுரா செஷனில். ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் நமக்கு 1939 ஸ்டார்ட் ஆகிடும். 1939 ஸ்டார்ட் ஆகி 45 வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதனால் இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் நடைமுறைப்படுத்தப்படலை. ஓகேவா? அப்போவே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அரசியல் மாற்றம், 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு, அதனால் செயல்படலை. இப்போ நமக்கு பொருளாதார மந்தம் இருந்ததுனால, இன்னொன்று பிரிட்டிஷோடைய கேபிட்டலிசம் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிட்டோம்? சோஷியலிசம் வந்து நேரு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு அப்போ பார்த்தது தான் விஸ்வேஸ்வரையா. அவருடைய பிறந்தநாள் கூட கேட்டோம்னா அது உங்களுக்கான கொஷின், கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதில் நமக்கு எந்த வருஷம்? 1934 1934 1934 யார்? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் நமக்கு எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். அதுக்கப்புறம் அவர் மைசூருடைய திவானாக இருந்தார். பிளானடு எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி இருந்திருப்பார். இது புக்கு. அதுக்கப்புறம் அவர் தான் முன்னோடி. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை திட்டமிடல்? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை திட்டமிடல். அதுக்கப்புறம் அதோடைய தேசிய வருமானம் 2 மடங்காக மாற்றணும்னு சொல்லியிருந்திருப்பார். எது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ரெண்டாவது நமக்கு 1938
நேஷ்னல் பிளானிங் கமிட்டி, தேசிய திட்டக்குழு அமைச்சாங்க. இதில் நமக்கு ஹரிபுரா செஷன், நம்ம ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய செஷன் தான். அதில் நேதாஜி வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். இந்த தேசிய திட்டக்குழு உருவாக்குனது ஜவஹர்லால். அப்போ அவர் தான் சேர்பர்சன். ஓகே, இப்போ அவர் தான் சேர்மன். அப்போ அவர் தான் வந்து இருக்கார். ஆனால் வந்து என்ன நடக்குது, நம்ம இந்தியாவுக்கு அப்புறம், அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதோடைய எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறது பிளான் பண்ணாங்க. ஆனால் இரண்டாம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் இந்த திட்டம், இந்த பிளானை வந்து கைவிட்டுட்டாங்க. மூணாவது பாம்பே பிளான். அது என்ன பாம்பே பிளான் அப்படின்னா, நமக்கு 1940, ஆக்சுவலாக இது வந்து 1944 தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஸ்கூல் புக்கில் 1940 அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. 1944 தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுடைய ஒரு 8 தொழிலதிபர்கள், நம்ம டாட்டா, பிர்லா, ஜான் மத்தாய், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள், அதுக்கப்புறம் அடிப்படை உட்கட்டமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. அரசு தான் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை தொடங்கணும். அரசு தான், அதுதான் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் சொல்லியாச்சு. அரசு தான் பொருளாதாரத்தை வழிநடத்தணும். அரசு பெரிய பெரிய தொழில்களை தொடங்கி பெரிய முதலீடுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அப்போதைக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்ட பெரிய அளவில் முதலீடுகள் கிடையாது. பொருளாதார மந்தம்னு சொல்லிட்டோம், எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்ததுனால கவர்மெண்ட்டே வந்து வழி நடத்தணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ இவங்க இதோடைய அந்த திட்டத்தோடைய அஃபீஷியல் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பிளான் ஆஃப் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேர், இந்த அளவுக்கு டெப்த்தாக போக மாட்டாங்க. அடுத்து காந்தியோடைய பிளான். காந்தியன் பிளான் 1944. இதை உருவாக்குனது ஃபவுண்டர் நம்ம எஸ்என் அகர்வால், ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய தொழில்களுக்கு பதிலாக, அப்போ காந்தியடிகள்னாலே தெரியும்ல, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, அப்போ வில்லேஜஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சரல், நம்ம விவசாயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னொன்று எப்படிப்பட்ட பொருளாதாரமாக இருக்கணும் அப்படின்னா, பரவலாக்கப்பட்ட பொருளாதாரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பரவலாக்கப்பட்ட பொருளாதாரம். நம்ம இந்தியாவை எப்படி மாற்றணும்? பரவலாக்கப்பட்ட பொருளாதாரம். ஒரே இடத்துல மையமாக குவியாமல், சென்ட்ரலைஸ்டு எக்கனாமியாக இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பரவி இருக்கணும், அதுதானே காந்தியும் சொல்லியிருந்திருப்பார். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டம். 1945 கொண்டு வந்தது. இது என்ன பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னா, எம்என் ராய், நமக்கு மக்கள்னாலே எம்என் ராய், இவங்க கொண்டு வந்து தான் மார்க்சிஸ்ட்டு, சோஷியலிசம், இது ரெண்டையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. கன்சியூமர் கூட்ஸை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கணும், நுகர்வோர் பொருட்களை தயாரிக்க ஆரம்பிக்கணும். அக்ரிகல்ச்சரலுக்கு யார் முழுமையாக ஏற்றுக்கணும், நம்ம விவசாயத்தை யார் முழுமையாக ஏற்றுக்கணும்னா, பொறுப்பாக அரசு தான் வந்து விவசாயத்தை முழுமையாக ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ரெஸ்பான்சிபிள், அக்ரிகல்ச்சரல் என்ன ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும் அதுக்கு அரசு தான் வந்து முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது பீப்புள்ஸ் பிளான். ஓகேவா? கடைசியாக வந்து சர்வோதயா பிளான். 1950 சர்வோதயா பிளான். ஜெயபிரகாஷ் நாராயண் இவர் தான் வந்து இந்த திட்டத்தை சொன்னது. வினோபா பாவே, நமக்கு ஆச்சாரியா வினோபா பாவே, அவருடைய கொள்கைகள், காந்தியோடைய கொள்கைகள், இதெல்லாமே சேர்த்து தொடர்ன திட்டம் தான் வந்து சர்வோதயா திட்டம். என்னென்ன பண்ணணும், நமக்கு வினோபா பாவேன்னா லேண்ட் ரீஃபார்ம் நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ நிலச்சீர்திருத்தம் பண்ணணும். காந்தியடிகள் அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜஸ், தன்னிறைவு, சுயசார்பு கிராமங்களாக இருக்கணும். சுயசார்பு கிராமங்களாக இருக்கணும். இது வந்து நிலச்சீர்திருத்தம். ஓகே, அப்போ அந்த 2 பேர்த்தோடைய கொள்கைகளை சேர்த்து சொன்னது தான் நமக்கு சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஓரளவு எடுத்தலாம். இப்போ கம்பைல்டாக நம்ம பார்த்துருவோம். 1934 விஸ்வேஸ்வரையா, 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டி ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் 1944 பாம்பே பிளான். புக்கில் நமக்கு 40ன்னு இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 44 ஆயிடுச்சு. ஆக்சுவலியே 44 தான். அடுத்து காந்திய திட்டம் வந்து எஸ்என் அகர்வால் 1944, பீப்புள்ஸ் பிளான் மக்கள் திட்டம் எம்என் ராய் 1945, அடுத்து 1950 சர்வோதயா. ஓகேவா? இயர் 1934, 38, 44, 44, 45, 50. அப்போ இடையில மட்டும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 வந்து ஒரு 4 கேப் வருதான், இதில் 4 கேப் வருது. இது 2லேயுமே 4 4 தான் வருது. 4 4.
இங்கே ஒரு 5 கேப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 கேப் 34 38, அதுக்கப்புறம் 44 44 45 50. முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி. நம்ம பிளானிங் பண்ணுறோமா, அப்போ இந்தியாவோடைய எக்கனாமிக்கு பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யார்கிட்ட வந்து நம்ம விஷ் வாங்குகிறோம் அப்படின்னா காந்திகிட்ட. ஓகே, இந்த விஷ் நம்ம எடுத்துக்கலாம், இந்த விஷாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு காந்திகிட்ட நேராக, ஓகேவா, நேராக காந்திகிட்ட விஷ் வாங்கிறதுக்காக எங்கே போகிறோம், பாம்பே போகிறோம். ஓகே, விஷ் வாங்கிறதுக்காக நேராக பாம்பே போகிறோம், காந்தியை மீட் பண்ணுறோம். காந்தி யாரோட இருப்பார், பீப்புளோட சர்வோதயா மிஷனில் இருக்கார். ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நமக்கு இதன் ஓரளவு இந்த பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இயர் வந்து ஓமிட் பண்ணிடலாம். நமக்கு இந்த எது ஆப்ஷனில் கொடுத்தாலும் அதைய ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். அப்போ விஷ் வாங்கிறதுக்காக நேராக பாம்பே போகிறோம். இது நேராக அப்படிங்கிறது நேரு. நேராக பாம்பே போகிறோம், பாம்பே பிளான். காந்தியை மீட் பண்ணுறோம். காந்தி யாரோட இருப்பார், மக்களோட இருப்பார். என்ன இயக்கம் அது, சர்வோதய இயக்கம். நேராக, அதாவது விஷ் வாங்கிறதுக்காக நேராக பாம்பே போகிறோம், காந்தியை மீட் பண்ணுறோம். காந்தி மக்களோட சர்வோதய இயக்கத்தில் இருந்தார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். 1934, 1938 தேசிய திட்டக்குழு, அதுக்கப்புறம் 1944 பாம்பே திட்டம், 1944 காந்தியன் திட்டம், 1945 மக்கள் திட்டம், 50 சர்வோதயா திட்டம். இது தெரியும், விஸ்வேஸ்வரையா ஃபஸ்ட்டு வந்தது. அவர் 1923லேயே வந்து கம்பெனிலாம் தொடங்கியிருப்பார்ல, பப்ளிக் செக்டார் யூனிட்லாம். 38 தேசிய திட்டக்குழு, நேருவோடது எடுத்துடலாம். 44 பாம்பே திட்டம், 4 நாளும் இங்கே 8 பேர் வருது. அடுத்து 44 நம்ம காந்திய திட்டம், அகர்வால். காந்திய திட்டம் யார், அகர்வால். அதுக்கப்புறம் 45 மக்கள் திட்டம், எம்என் ராய். நமக்கு 1934 கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து முறையாக சொல்லியிருந்திருப்பார், எம்என் ராய் தான் சொல்லியிருந்திருப்பார். அப்படியே அதுலேருந்து 11 வருஷம் அதிகமாக வருது. 1934 அப்படியே 11 வருஷம் கூடுது பாருங்கள். 1945 மக்கள் திட்டம். ஓகே, அதுக்கப்புறம் சர்வோதயா திட்டம் நமக்கு ஜெயபிரகாஷ் நாராயண். அப்போ காந்திய திட்டம் அகர்வால், காந்தியடிகள், இங்கே அகர்வால் வராங்க. மக்கள் திட்டம் எம்என் ராய் எடுத்துடலாம். சர்வோதயா திட்டம் நாராயணன். ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கணும். இதுக்கப்புறம்லாம் நமக்கு தெரியும்ல, திட்டக்குழு உருவாக்குனாங்க, நமக்கு பிளானிங் கமிஷன் உருவாக்குனாங்க. எப்போ, மார்ச் 15, 1950 நம்ம உருவாக்கணும் பிளானிங் கமிஷன். யார் எக்ஸ் அஃபீஷியோ சேர்மேன் இருப்பாங்க, எக்ஸ் அஃபீஷியோ சேர்மேன் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஓகே, பிரைம் மினிஸ்டர். அடுத்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து உருவாக்கணும் August 6. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் August 6, 1952. இதில் மாநில முதலமைச்சர்களும் இருப்பாங்க. ஓகே, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. தேசிய வளர்ச்சி குழு. இன்ட்ரடக்ஷன்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சும்மா இது முதல்ல பேசிக்ஸ் முதல்ல என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது ஸ்கூல் புக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு 2 டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓரளவு மைண்டில் ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் பார்ப்போம், அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு. அப்போ ஓரளவு இதுதான் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த டேட்டா தான் அதில் இருந்துச்சு அப்படின்னு திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஃபைல் வேணாம், நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஏஐ. இப்போ ஏஐலாம் என்ன பண்ணுது, அதுவாகவே செல்ஃபாக ஸ்டேபிளாக இயங்க ஆரம்பிக்குது. ஓகேவா, அப்போ ஏஐலாம் அதுவே செல்ஃபாகவும் ஸ்டேபிளாகவும் இயங்க ஆரம்பிக்குது. ஓகேவா, ஏஐ செல்ஃப்
ஸ்டேபிள். ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா எதில் இயங்குது? 5G. ஓகேவா, 5G. அந்த 5G யூஸ் பண்ணி 5Gயில் தான் இயங்குது. அப்போ ஏஐ செல்ஃபாக ஸ்டேபிளாக 5Gயில் இயங்குது, நம்மளுடைய ஹியூமன் மாதிரி. ஓகேவா, அதாவது சிக்ஸ்த்து சென்ஸ். ஓகே, 6 அறிவுள்ள ஒரு நபராக. ஓகே, 6 அறிவுள்ள ஒரு நபராக இயங்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு ஏஐ எல்லாமே என்ன ஆகுது? அதுவாக செல்ஃபாக ஸ்டேபிளாக இயங்க ஆரம்பிக்குது. எதில்? 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணி. யாரை மாதிரி? நம்மளை மாதிரியே சிக்ஸ்த்து சென்ஸ் உள்ள ஒரு நபர் மாதிரியே இயங்க ஆரம்பிக்குது. ஒரு வேளை அதுக்கு 7th சென்சஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஹியூமன்ஸுக்கு, அதாவது வேலை இல்லை, இங்கே ஹியூமன்ஸ் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லைன்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. அதனால் என்ன பண்ணணும்? நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராடணும். சோஷியல் ஜஸ்டிஸ். நாங்கள் எங்களுக்கு டபுள் இன்கம்லாம் வேணாம், நாங்களே இன்க்ளூசிவ் ஒர்க் பார்ப்போம் அண்ட் சஸ்டைனபிளாக ஒர்க் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் மாறணும். புரியுதா? அப்போ ஏஐ வந்து செல்ஃபாக ஸ்டேபிளாக இயங்க ஆரம்பிக்குது 5Gயில். யாரை மாதிரி? சிக்ஸ்த்து சென்ஸ் உள்ள ஒரு பர்சன் மாதிரி, ஒரு நபர் மாதிரி. அந்த நபர் ஒரு வேளை அந்த மாதிரி இயங்க ஆரம்பிக்குது. ஒரு வேளை 7th சென்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கெல்லாம் வேலை இல்லைன்னு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. யார்? ஹியூமன்ஸ். அப்போ இனிமேல் எங்களுக்கு ஹியூமன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஹியூமன்ஸ் தேவையில்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக டபுள் இன்கம்லாம் வேணாம், நாங்கள் வேலை செய்கிறோம், இன்க்ளூசிவ் ஒர்க் பார்க்குறோம், சஸ்டைனபிளாகவும் இருப்போம், சஸ்டைனபிள் க்ரோத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, புரியுதா என்னென்னு? மறுபடியும் சொல்கிறேன், ஏஐ செல்ஃபாகவும் ஸ்டேபிளாகவும் ஒர்க் பண்ணுது 5G டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணி 6 அறிவுள்ள ஒரு நபர் மாதிரி, நம்மளை மனுஷங்க மாதிரியே வேலை செய்யுது. அதனால் நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ இனிமேல் மனுஷங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதாவது 8 hours ஒர்க் பண்ணுற மனுஷங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக டபுள் இன்கம்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவான ஒர்க் பார்ப்போம், நாங்கள் சஸ்டைனபிள் க்ரோத்துக்காகவும் போராடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்குக்கு மறுபடியும் போகிறோம். புரியுதா? என்ன ஒன்றுமே சொல்லாமல் புரியுதா அப்படின்னு கேட்குறான்னு பார்க்குறீங்களா? சரி, உள்ளே பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஏஐ அப்படிங்கிறது இது ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சரல் தான் நமக்கு நோக்கம் ஃபஸ்ட். அதுவே ஐ அப்படிங்கிறது, ஏங்கிறது அக்ரிகல்ச்சரல். ஓகேவா, அக்ரி. ஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரி. அடுத்து செல்ஃபாக ஒர்க் பார்க்கணும்னு பார்த்தோன்னா செல்ஃப் ரிலையண்ட். இது வந்து சுயசார்பு. அடுத்து ஸ்டேபிளாக ஒர்க் பார்க்கணும்னு பார்த்தோமா ஸ்டெபிலிட்டி. இது 4 ஸ்டேபிளாக என்ன இருக்கும்? ஸ்கொயர் தானே இருக்கும், 4 சைடும் சேஞ்ச் ஆகாமல். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் தானே ஸ்டேபிளாக நிலையாக இருக்கும், எந்த சைடும் வந்து அதிகமாகாமல் கம்மியாகாமல் ஒரே ஸ்டேஜில் இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளாக ஒர்க் பார்க்கும். எதில் ஒர்க் பார்க்கும்? நம்ம ஏஐ பார்த்தோம் 5Gயில். 5Gனா கரிபி ஹட் ஆஃப், வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 6th சென்ஸ் உள்ள ஒரு பர்சன், ஒரு நபர் மாதிரின்னு பார்த்தோமா. 6th வந்து நமக்கு அதுவும் வறுமை ஒழிப்பு தான், பாவர்ட்டி எலிவேஷன் தான். அப்போ தான் வந்து என்ன பேங்க் வந்துச்சு அப்படின்னா நபார்ட் பேங்க்கு யோசிப்பாங்க. ஓகே, நபார்ட். அடுத்து 7th என்ன பார்த்தோம்? வேலை இல்லைன்னு நினச்சிடுவாங்களா, எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குவாங்க. எப்படி? ப்ரைவேட் செக்டார்ஸ் யூஸ் பண்ணி, ப்ரைவேட் செக்டார்ஸ் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குவாங்க. 8th நமக்கு லெட்டர் ஹெச் சொல்லுவோம். அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ்.
மனிதவள மேம்பாடு. ஒன்பதாவது நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, 10வது டபுள்னு பார்த்தோமா, 10th வந்து டபுள் இன்கம், அதாவது தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குறது. பர் கேபிட்டா இன்கம்மை 2 டைம்ஸாக மாற்றுறது. 11வது இன்க்ளூசிவாக, அந்த ஐ இங்கே பாருங்கள் 1 அப்படிங்கிறது ஐ மாதிரியே இருக்கா, இப்போ இன்க்ளூசிவ் அப்படின்னு வரணும், இன்க்ளூசிவ். அதே 12வது சஸ்டைனபிள் க்ரோத். புரியுதா எதுக்காக இதை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம ஏஐ வந்து அதான் அக்ரி இண்டஸ்ட்ரி, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகே, 4ங்கிறது நம்ம ஸ்கொயர் நிலையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு அக்ரி, 2வது இண்டஸ்ட்ரி, 3வது செல்ஃப் ரிலையண்ட். அப்போ நமக்கு ஏஐ தான் செல்ஃபாகவும் ஸ்டேபிளாகவும் 5Gயை யூஸ் பண்ணி 6th 6 அறிவுள்ள ஒரு நபார்டு 6 அறிவுள்ள ஒரு நபராக என்ன பண்ணும், வேலை பார்க்கும். அதனால் நமக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நமக்கு 8ங்கிறது 8 மணி நேரம் வேலை செய்கிற ஹியூமன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 9th அடுத்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக போராடணும். எங்களுக்கு டபுள் இன்கம்லாம் வேணாம், நாங்கள் இன்க்ளூசிவாக ஒர்க் பார்ப்போம். எப்படி ஒர்க் பார்ப்போம், சஸ்டைனபிள் க்ரோத்துக்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? இப்போ ஓரளவு நமக்கு என்னென்ன 5 இயர் பிளானோடைய அப்ஜெக்டிவ், அதாவது மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு மேலே இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாக புரியும். இதையும் பார்த்துட்டு திரும்ப ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோன்னா இதுக்கு மேலே நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதில் 5 இயர் பிளானில் எனக்கு தெரிஞ்சு 5 இயர் பிளான்னா இருக்கிறதுலே கஷ்டம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இன்னும் ஒருக்காக கூட சொல்லிடுறேன். ஏஐ செல்ஃபாக ஸ்டேபிளாக. இப்போ ஏஐ தான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் அக்ரிகல்ச்சரல் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. 2வது ஐனா இண்டஸ்ட்ரி, 3வது செல்ஃப் ரிலையன்ஸ் சுயசார்பு, 4வது ஸ்டெபிலிட்டி நிலையான வளர்ச்சி. ஓகே, அப்போ 4வது ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்கொயர் எப்படி நிலையாக இருக்கும், எந்த சைடும் சேஞ்ச் ஆகாமல் அந்த மாதிரி. 4th 4 சைடு தானே ஸ்கொயர் இருக்குது. அடுத்து 5G யூஸ் பண்ணது கரிபி ஹட்டஹோ 5G. ஓகே, வறுமை ஒழிப்பு. 6வது நபர் மாதிரி பார்த்தோம், நபார்டு, அதுவும் வறுமை ஒழிப்பு தான். 5வது கண்டினியூஷன். ஓகே, நமக்கு கரிபி ஹட்டஹோ 5வது தான், நமக்கு 6வது அதில் கண்டினியூ ஆகும். அதனால் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. 7வது வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறது எப்படி, ப்ரைவேட் செக்டார்ஸ் மூலியமாக. 8வது நம்ம தான் 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், ஹியூமன் ரிசோர்ஸோட டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருந்திருப்பாங்க. 9வது சோஷியல் ஜஸ்டிஸ். 10வது டபுள் இன்கம். அதாவது டபுள் இன்கம்னா எவ்வளோ நமக்கு இன்கம்னு வருதா, எவ்வளோ சேலரி கொடுத்தாலுமே நமக்கு பத்தாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் சொன்னது மறந்து போச்சு அப்படின்னா எவ்வளோ சேலரி கொடுத்தாலுமே பத்தாது. 11வது 1 அந்த மாதிரியே வந்து வரணும். ஐ மாதிரியே இருக்குல்ல, இன்க்ளூசிவ். அதே மாதிரி அதாவது உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழில் உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது நிலையான வளர்ச்சி. அவ்வளோதாங்க மெயினாக. இதுதான் நமக்கு அப்ஜெக்டிவ், இதுதான் குழப்பம். இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. நமக்கு கேட்குறது மேட்ச்சில் அடிக்கடி இதுதான் கேட்பாங்க. நமக்கு டார்கெட்டு இது கூட ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணது அது கூட பெருசாக போகிறதில்ல. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த எதெல்லாம் வின் பண்ணது, கடைசியாக ஒரு 2 11 12 அதனுடைய டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அந்த மாதிரி பர்டிகுலராக தான் கேட்பாங்க. எல்லாமேலாம் கேட்க மாட்டாங்க, இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம். ஸோ அதை பார்த்தெல்லாம் பயப்பட வேணும். அதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ 5 இயர் பிளான் படிக்கிறோன்னா 5 இயர் பிளானை தனியாக பிரித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, 5 இயர் பிளான்லேருந்து எப்படி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, எதுக்கு அந்த 4 ஆப்ஷன். நமக்கு ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனையும் சேர்த்து படிக்கணும். ஏன் இந்த ஆப்ஷன் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஆப்ஷன் வந்து இப்போ 4 ஆப்ஷன் பார்க்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஆப்ஷன் இல்லாமையே நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம
ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆன்சரில். 4 ஆப்ஷனை பார்த்தோன்னா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், பார்த்துட்டு 5 இயர் பிளானில் இப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் கடைசியாக பாருங்கன்னு. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக் என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டா இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் புக்கில் ஸ்கூல் புக்கில் படிக்கும் போதே அப்படி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி படிங்க, ஓகேங்களா? இப்போ சும்மா உள்ள பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் 1951 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2.1%. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகுது, 2 1ன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள் 3 6, 2 1 3 6, இதில் பாதி வருது, அதில் அப்படியே டபுளாக வருது. என்ன மாடல்? ஹரைட் டோமர் மாடல். ஓகே, ஹரூட் டோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சரல். நம்ம பார்த்தோம்ல அக்ரி. அப்போ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹரைட் டோமர் மாடல் அக்ரிகல்ச்சரலில் 1951 56. நமக்கு ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் அப்படிங்கிறனால டார்கெட்டு ஆக்சுவல் அச்சீவ்மெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.1 3.6. இதில் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சது பாதி தான் வச்சுருக்காங்க, 2ல் பாதி 1. ஆனால் அச்சீவ் பண்ணது டபுளாக அச்சீவ் பண்ணிட்டாங்க, 3 6ன்னு வரணும். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாக்டான நம்பர்லாம் ஞாபகம் வைக்க முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு வரணும், அப்போ 2ல் பாதி வச்சுருக்குறாங்க, ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது டபுளாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது செகண்ட் 5 இயர் பிளான் 56 61. இது ஒன்றும் இல்லை, அப்படியே இதோடைய 5 ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். 1956. 1956ஓட 5 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1961. அப்போ இங்கே 4 5 வந்து வச்சுருக்கோம். மஹல நோபிஸ். ஓகே, மஹல நோபிஸ் செகண்டு 5 இயர் பிளான் மஹல நோபிஸ் மாடல். இதில் எதுக்கு? நமக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்துட்டோம்ல, ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு சொல்லியிருக்காங்க. 4.5 டார்கெட் வச்சுருக்கோம். 4.5 டார்கெட் வச்சு நமக்கு எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம்? 4.3 வந்து வந்திருக்கும். இப்போ 4.5 வச்சு 4.3 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் இருக்கட்டும், அவ்வளோதான். 4.5 4.3. இப்போ திரும்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் 1951 ஸ்டார்ட் ஆச்சு, 1956 வரைக்கும் 5 வருஷம். அக்ரிகல்ச்சரல் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஹரைட் டோமர் மாடல். இதில் நமக்கு 2.1 பாதி டார்கெட் வச்சு டபுள் மடங்காக அச்சீவ் பண்ணாங்க. அப்போ 2.1 டார்கெட் வச்சு 3.6 வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் வந்து மெஹலனோபிஸ். நமக்கு ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டார்கெட் வச்சாங்க. 4.5 வச்சு 4.3. ஓகே, செகண்ட் 5 இயர் பிளான் அதுலேருந்து 5 வருஷம் 56 to 61. தேர்ட் ஒரு 5 இயர் பிளான் முக்கியமானது. அப்போ தேர்டு 5 இயர் பிளான் 61 66 வரைக்கும் 5.6 66. இங்கே 56. 56ல் பாதி பாருங்களேன், பாதி தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபுல் நம்பராக ஹோல் நம்பராக பாருங்கள், அதில் பாதி நமக்கு என்ன வரும்? 8 வருதா? 28 வருதா? அப்போ தேர்டு 5 இயர் பிளானில் பாதிக்கு பாதி தான் இது பண்ணியிருக்கோம். ஏன்? செல்ஃப் ரிலையண்ட்டும் செல்ஃப் ஜெனரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கோனமி. அப்போ இதுதான் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் நோக்கம். நமக்கு எடுத்தவொடனே சுயசார்பு உருவாக்க முடியுமா? 1960s அப்போவே நமக்கு என்னாச்சு? பஞ்சம், ஃபெமைன் இருந்துச்சுல்ல. இந்தோ சைனா வார் நடந்துச்சா? இந்தோ சைனா வார் நடந்துச்சு, இந்தோ பாக் வார் நடந்துச்சு, இவ்வளோ இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஒரு மூணாவது 5 இயர் பிளானில் 3 ரீசன்னால் நமக்கு பாதி தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். செல்ஃப் ரிலையண்ட்டை நம்மளால் அடைய முடியல, செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கனாமியை அடைய முடியல. ஓகேவா? அடுத்து நமக்கு 4வது 5 இயர் பிளான். 4வது 5 இயர் பிளானுக்கு முன்னாடி என்ன வரும்? 3 ஆனுவல் ஹாலிடேஸ் பிளான். ஹாலிடேஸ் வந்துடும். ஓகேவா? 3 வருஷம் 66 69 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ? 3வது முடிஞ்சதுக்கப்புறம் 3 வருஷம் லீவ். ஓகேவா? பிளானுக்கு. அடுத்து 4வது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம அந்த பார்த்தோம்ல 3 காரணம். எது? இந்தோ பாகிஸ்தான் வார், இந்தோ சைனா வார்,
வறட்சி. ஓகேவா, இதெல்லாம் தான் காரணம். அப்போ 3வது ஃபெயிலியர். நம்ம அதை தனியாக பிரித்து எப்படியெல்லாம் கொஷின் ஏரியா வரும், எப்படியெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம அந்த பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, தலை தனியாக வால் தனியாக, அந்த மாதிரி பிரித்து வைக்கிறது மாதிரி நம்மளும் தனித்தனியாக பிரித்து எவ்வளோ கொஷின் வந்தாலுமே, அங்கே எத்தனை பேர் வந்தாலுமே சாப்பாடு ரெடிங்கிற மாதிரி இங்கே என்ன கொஷின்னாலும் கேட்கட்டும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து படிச்சிருவோம். அவ்வளோதான். ஓகேவா. 4வது 5 இயர் பிளான் 69லேருந்து 74 வரைக்கும். இங்கே தமிழ்நாட்டில் கலைஞருடைய பீரியடாக அண்ணா இறந்து கலைஞர் வந்திருப்பார். இப்போ தான் 57. இப்போ 5-7. ஆனால் அச்சீவ் பண்ணது பாருங்கள் 3.3 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 57 3.3 தான். ஏன் 4வது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ஸ்கொயர் நிலையானது. அதுதான் 3வதுல என்ன வச்சோமோ திரும்ப அதையே சொல்கிறோம், க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். அப்போவே அடைய முடியல, இப்போ அடைய முடியுமா? முடியாது. ஓகே, அப்போ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5.7லேருந்து 3.3 தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். 4வது 3 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 3வது 2 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இந்த மாதிரி ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதுக்கு மேலே இந்த பர்சன்டேஜெல்லாம் பெருசாக ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ண வேணும். அடுத்து 5வது 74லேருந்து 79 வரைக்கும் 4.4. 5வது 4.4ன்னு வச்சுருக்கோம். ஆனால் அச்சீவ் பண்ணது பாருங்கள் 4.8. எது 5வது? கரிபி ஹட்டாஹூ, வறுமை ஒழிப்பு அப்படி மற்றும் சுயசார்பு. முதல்ல செல்ஃப் ரிலையன்ஸ்னு தனியாக வச்சு பார்த்தாங்க, முடியல. ஆனால் பாவர்ட்டி எராடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அச்சீவ் பண்ணிட்டோம். 4.4 வச்சு 4.8 மாறிட்டோம். ஓகே, அப்போ வறுமை ஒழிப்பு இப்போ 4.8. ஏதோ இது நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஷார்ட்கட், எனக்கு ஏதோ எவரெஸ்ட்டுக்கு சொல்லி தந்தாங்களா, எவரெஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். 8 4 எடுத்து வச்சா எவரெஸ்ட்டை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ ஞாபகம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதே நம்பர் இங்கே இருக்குது, ஆனால் 4 நாள் இருக்குது. 4 நாளாக 4-8 எடுத்து வச்சா வறுமையை ஒழிச்சிடலாம். இது ஷார்ட்கட்லாம் இது திடீர்னு தோணுச்சு, அவ்வளோதான். எவரெஸ்ட்டு படிச்சிருக்கிறேன் அதனால் சொன்னேன். இங்கே நமக்கு 5க்கு என்ன வச்சோம்? 5G. ஓகேவா. 4க்கு ஸ்கொயரு, 4 ஸ்கொயர் நிலையானது, அதுதான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். 3வது செல்ஃபு, ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் தெரியும். ஓகே, அடுத்து என்னாவது? 5வதுக்கு அடுத்து பாருங்களேன் என்னாச்சு. 1978லேருந்து இதில் கவர்மெண்ட் வந்து மாறிடும். 1978 to 80 நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும். நான் காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போ இந்திரா காந்தி ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து மொரார்ஜி தேசாய் வராங்க. மொரார்ஜி தேசாய் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 2 வருஷம் ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோலிங் பிளான். ஜனதா பார்ட்டி வந்து இன்ட்ரோடியூஸ்டு ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட். ஓகே, அடுத்து 6வது திரும்ப என்ன பண்ணுவாங்க? இந்திரா காந்தி அம்மையார் வருவாங்க 80ல். அவங்க வந்ததுக்கப்புறம் 6வது அவங்க வந்து 80லேருந்து 85 வரைக்கும் 5.2 வச்சு 5.7 ஒரு 0.5 வந்து அதிகமாகவே எடுத்துட்டாங்க. இதில் பாருங்களேன், இங்கேயும் 0.5 வருதான், இங்கே 0, இங்கே 5. அந்த 5 அதிகமாக எடுத்துட்டாங்க. ஓகே, இதில் இங்கே ஒன்று நோட் பண்ணிங்களா? 3வதுக்கு அப்புறம் 3 வருஷம் லீவ் வந்துச்சா, அதாவது பிளான் ஹாலிடே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தோணுது அதுவே 5வதுக்கு அப்புறம் 2 இயர்ஸு ரோலிங் பிளான்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். அடுத்து 0.5 கூடிடுச்சு 5.2லேருந்து. அப்போ 6வது 5 டார்கெட் வச்சுருக்காங்க. 5.2லேருந்து 5.7. இது என்ன தான் திரும்ப அதே தான் கண்டினியூ ஆகும். பாவர்ட்டி எலிவேஷன், பாவர்ட்டி ரிமூவல், க்ரோத் அண்ட் மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, க்ரோத் அண்ட் மாடர்னைசேஷன். அடுத்து 85 to 90 7வது என்ன ஞாபகம் வச்சோம்? 6வது வந்து இது பார்த்தோமா,
சிக்ஸ்த்து சென்ஸ் உள்ள ஒரு பர்சன். நபார்டு. ஓகே, நபார்ட் பேங்க் 1982 உருவாக்கி இருந்திருப்பாங்க. நம்ம இன்னும் ஸ்கூல் புக்கில் பார்ப்போம். அது போக அப்போ இல்லை இன்னொரு டைம் இதுலேயே கூட ரிவிஷன் பண்ணோம். இன்னும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ ரிவிஷன் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ பாவர்ட்டி ரிமூவலும் க்ரோத் அண்ட் மாடர்னைசேஷன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே வந்து கண்டென்ட்டை நான் டம்ப் பண்ணக்கூடாது. முதல் டைம் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். ரெண்டாவது டைம் மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவோம். அப்போ இந்த 5 இயர் பிளானில் என்னென்னலாம் படிக்கலாம், நம்மளால் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் பண்ணுவோம். ஓகேவா? ஏழாவது என்ன பார்த்தோம்? 7 அறிவு வந்துச்சுன்னா ப்ரைவேட் செக்டார் வேலை இல்லை. ப்ரைவேட் செக்டாரில் நமக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்களா? இங்கே வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறது. ஓகே, 85 to 90. இப்போ 5% பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. 5% வச்சு 6%. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்னாலே எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறது தான். அப்போ இங்கே என்ன நம்ம படித்தோம்? எம்ப்ளாய்மெண்ட், ஃபுட்டு, ஒர்க்கு, ப்ரொடக்டிவிட்டி, உணவு, வேலை, உற்பத்தி திறன், இந்த 3ஐயும் வந்து மேம்படுத்துறது தான் 7வது. அப்போ ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான்னா அவனுக்கு உணவு வேணும், வேலை வேணும், உற்பத்தி திறன் அவங்க கொடுப்பாங்க. இது 2ஐயும் கொடுத்துட்டிங்கன்னா 8 மணி நேரம் யார் தான்? ஹியூமன் தான் வேலை செய்வோம். அது போக நமக்கு 8th லெட்டரும் ஹெச் தான். 92 97 வரைக்கும். அதாவது எல்பிஜி அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், 5.6, இங்கே 5, 6ன்னு வச்சாங்க. அடுத்து 5.6ன்னு வச்சு 6.8 வந்து ரீச் பண்ணிட்டோம். இதில் என்னது? எல்பிஜி, லிபரலைசேஷன் எக்கனாமிக் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பொருளாதாரம் கொள்கை, தாராளமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 9வது என்ன வேணும் நமக்கு? சோஷியல் ஜஸ்டிஸ் வேணும். சோஷியல் ஜஸ்டிஸ் 9வது சோஷியல் ஜஸ்டிஸ். 97 2002 வரைக்கும் ஏபிஜே வந்து பாரத ரத்னா வாங்கியிருப்பாரா? ஏபிஜே வந்து 97 2002 ஆரஞ்சு. 9வது வந்து ஆரஞ்சு. ஓகே, இங்கே 5.4. இது பாருங்களேன், 6, 5, 5, 4ன்னு 9வது பாருங்கள். சோஷியல் ஜஸ்டிஸ் பாருங்கள், நம்ம என்ன பண்ணதும் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது இன்இக்வாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 இருந்தது ஆரஞ்சுன்னே ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 5.4 இன்இக்வாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் நமக்கு கிடைக்கிது. இன்இக்வாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கிது. ஆரஞ்சு 5.4 அப்படி. அப்போ சமூக நீதி, சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி, க்ரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஓகே, அடுத்து 10வது என்ன? 10வது இது கூட நம்ம தனியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டபுள் இன்கம்னு படிச்சிருந்தோம். இல்லாட்டி நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ சேல்ரி நமக்கு இன்கம் எவ்வளோ கொடுத்தாலுமே பத்தாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 2002 2007 வரைக்கும், 2002 2007 வரைக்கும் முக்கியமானது. இப்போ 8.0 வச்சுருக்கோம். 7.6 தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஓரளவு ரீச் பண்ணியாச்சு. இதில் என்ன 10ஆவதுன்னு பார்த்தோம்? ஃபோக்கஸ்டு கீ ஆன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதாவது பல்வேறு வளர்ச்சி குறிகாட்டிகளில் கவனம் செலுத்தியது. அதுதான் இன்கம் டபுள் ஆகிறது. அப்படியே வேலை வாய்ப்பை டபுள் மடங்காக மாற்றுறது, நம்மளுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துறது. அடுத்து 11ஆவதுனா இந்த 1 இருக்கிற மாதிரி இன்க்ளூசிவ் அப்படிங்கிற வார்த்தை வரணும். அப்போ 2007 2012 வரைக்கும் 9.8 வச்சு 9.0 வச்சு 8.0 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எங்கேயோ பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? 7வது பாருங்கள், 7வதுக்கு 5.0 வச்சு 6.0 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னது? 11வது பாருங்கள், என்னது? 9.0 வச்சு 8.0, 9.0 வச்சு 8.0 அடைஞ்சிருக்கும். அதே 10வது பாருங்களேன், 8.0. இது பாருங்களேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? 10வது 8.0, 11வது 9.0, 12வது 8.0. முக்கியமானது 10வது
10வதுனா 8, அடுத்து 11வதுனா 9, அப்படியே 2 கேப் வருது பாருங்கள். அடுத்து 12வதுக்கு மறுபடியும் 8, 10வதுக்கு 8, 11வதுக்கு 9, 12வதுக்கு 8. ஓகேவா? 7, 5, 6ன்னு வருது. 7, 5, 6, 11, 9, 8. இந்த அளவு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரி, ஏதோ பார்த்ததுனால சொன்னேன். கடைசி இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. 8, 9, 8. ஓகேவா? அடைஞ்சது 7.6, 8.0. 11வது என்னது நமக்கு? இன்க்ளூசிவ். டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு 11வது. 12வது 12ன்னு சஸ்டைனபிள் அப்படின்னு அர்த்தம் வரணும். சஸ்டைனபிள், நிலையான வளர்ச்சி. 8 புள்ளி இங்கே 2012லேருந்து 2017 வரைக்கும் விரைவான, ஓகே, ஃபாஸ்டர், நிலையான, ஓகே, சஸ்டைனபிள், உள்ளடக்கிய, இன்க்ளூசிவ், வளர்ச்சி அப்படிங்கிறது க்ரோத். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான டாபிக். இதைத்தான் நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டுருக்கோம். 5 இயர் பிளான்னா கஷ்டம், அதுதான் படிக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஆனால் அதுதான் ஈஸியான டாப்பிக்கே. ஏன்னா ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம் அதில் தான். சரி, ஓகே, தனித்தனியாக பிரித்து படிக்க ஆரம்பிப்போமா? எதெல்லாம் ஃபெயிலியர்? எடுத்தவனே ஃபெயிலியர்லேருந்து தான் நம்ம எதுக்கு போக முடியும்? சக்ஸஸ். ஸோ நம்ம அப்படி போவோம் ஃபெயிலியர்னு. 3, 4, 9, 10, 11 இதெல்லாம் ஃபெயிலியர். 3, 4, 9, 10, 11. அப்போ 1 சக்ஸஸ், 2 சக்ஸஸ். அதுக்கடுத்து 3, 4 சொல்லியாச்சா? அடுத்து 5 சக்ஸஸ், 6 சக்ஸஸ். 7 வருமா? 7, 8. மீதி இருக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்களேன். 9, 10, 11 சொல்லியாச்சு. அப்போ 12, 12th 5 இயர் பிளானு. 12th முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய ஒரு போராட்டமே நடக்கும். இந்த கோர்ஸா, அந்த கோர்ஸா, இதுவா அதுவா? அதே இதுவா அதுவா தான் இங்கேயும் இருக்குது. 12th 5 இயர் பிளான் மட்டும் எந்த ஒரு முடிவும் இல்லை. ஓகே, ஏன்னா பாதியோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை சக்ஸஸ்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நமக்கு 2 வருஷத்துலேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 2012லேருந்து 14 வரைக்கும் தான் இயங்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நித்தி ஆயோக் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? அதனால் இல்லை. அடுத்து வேறு எப்படி பிரித்து படிக்கலாம்? நமக்கு ஹெச்ஆர்ஏ அப்படின்னு நான் படித்து வச்சுருக்கிறேன். அதாவது ஹாலிடே, அதுக்கப்புறம் ரோலிங், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வராது, ஆனுவல் பிளான். ஓகேவா? கேமரா ரோலிங் ஆக்ஷன் மாதிரியே இருக்கா? ஹாலிடே, ரோலிங், ஆனுவல் பிளானர். ஓகேவா? ஆனுவல் பிளானரில் ஆனுவல் பிளான் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து ஆனுவல் பிளானர் நோட்டிஃபிகேஷன் அதே தான் திரும்ப வருது. ஹாலிடேயில் கூட ரோலிங் ஆகிட்டே இருக்குது மைண்டில். எது? இந்த ஆனுவல் பிளானர் தான். இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா கடைசியில் பேசுகிறது எல்லாமே எக்கனாமிக்ஸாக மாறிடும். சரி, நம்ம சப்ஜெக்டில் போயிடுவோம். இது என்னென்னா 3rd 5 இயர் பிளானு. இது 5th, இது 7th. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 3rd, 5th, 7th ஆட், எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். 3, 5, 7. 3க்கு அப்புறம் லீவு, 5க்கு அப்புறம் ரோலிங் பிளானு, 7க்கு அப்புறம் ஆனுவல் பிளான். ஓகேவா? 3க்கு அப்புறம் லீவு, 3 வருஷம் லீவு. 3க்கு அப்புறம் 3 வருஷம் லீவு. 5க்கு அப்புறம் 2 வருஷம் ரோலிங் பிளானு. இதில் எப்போ? இது ஒரு 2 வருஷம் தான். 90 to 92. 1990 to 92. இது 1978 to 80. இது 1966 to 1969.
அப்போ ஹெச்ஆர்ஏனா ஹாலிடே ரோலிங் ஆனுவல். 3 வருஷத்துக்கு அப்புறம் 3க்கு அப்புறம் லீவு, 5க்கு அப்புறம் ரோலிங், 7க்கு அப்புறம் ஆனுவல். 3க்கு அப்புறம் லீவு, 5க்கு அப்புறம் ரோலிங்னா என்னது, சுழல் திட்டம். 7க்கு அப்புறம் ஆண்டு திட்டம். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏன் 3க்கு அப்புறம் லீவு? ஏன்னா கடுமையான வறட்சி ஏற்பட்டுச்சு. 3 ரீசன். கடுமையான வறட்சி 1, கடுமையான வறட்சி ஃபெமைனு, ட்ரோட்டு இந்த மாதிரிலாம் சொல்லலாமா. 2வது இந்தோ சைனா வார். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்துச்சு. எப்போ? 1962. 3வது இந்தோ பாகிஸ்தான் வார். நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, இந்தோ பாகிஸ்தான் வார், ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்லாம் பார்த்தோம். அமெரிக்காவிலேருந்து PL-480 மூலியமாக கோதுமை வாங்கினது, அவங்க தரமாட்டேன்னு சொன்னது, நம்ம ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தது, இது எல்லா கதையும் நம்ம பார்த்தோம். இது 1965. ஓகே, இந்த 3 ரீசன்னால் என்ன பண்ணிட்டாங்க, 3வது 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 3 வருஷம் லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு முக்கியமானது இந்த 1966 தெரியுமில்ல, க்ரீன் ரெவல்யூஷன். நம்ம அதையும் வந்து க்ரீன் கலரில் எழுதிடுவோமா? க்ரீன் ரெவல்யூஷன். பாருங்கள் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரீன் கலர் எழுதுறது. சரி, மறுபடியும் மாறிடுவோம். சரி, அப்போ 3 இயர்ஸ் வந்து லீவ். அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷனில் கொண்டு வந்துட்டோமா. 5th 5 இயர் பிளானில் என்னாச்சு? 5வது 5 இயர் பிளானு முன்னாடியே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 1978 நமக்கு என்ன 5 இயர் பிளான், அது 5வது 5 இயர் பிளானு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. இது யார் சொன்னா, இந்த ரோலிங் பிளான் யார் சொன்னாங்கன்னு கேட்டால் குன்னார் மிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. குன்னார் மிட்டல். இவர் தான் ரோலிங் பிளான் சொன்னதான், குன்னார் மிட்டல். பேரே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ இதுக்கு இலக்குகள் ஏதாவது டார்கெட் வச்சுருப்பாங்களா? நோ டார்கெட்ஸ். அதாவது ஒரு வருஷம் ரோலிங் பிளான்ங்கிறது ஒரு வருஷம் செயல்படுத்துவாங்க, சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க, மறுபடியும் இல்லைன்னா அடுத்த பிளானுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் ரோலிங் பிளான். அதுக்கப்புறம் 1979 1980 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்திரா காந்தி 1980 வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கு மனசு ஆறாதில்ல, அதனால் 6வது 5 இயர் பிளான் வந்து தொடங்கிடுவாங்க. 6th 5 இயர் பிளான். ஏன் மனசு ஆறாது? 5th நம்ம நடத்திட்டு இருந்தோம், அதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு ஆறாமல் திரும்ப வந்து 80 மனசை ஆற்றிக்கிறாங்க 6வது 5 இயர் பிளானை தொடங்கி. அப்போ 7வது என்ன தான் ஆச்சு? பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அரசியல் நிலைத்தன்மை வந்து வந்துருச்சு. யாருமே சரியாக இல்லாததுனால, ஆட்சி பண்ணாதனால, அதாவது அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த பீரியடில். அப்போ அரசியல் நிலையற்ற தன்மை வந்ததுனால பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் வந்து 8வது 5 இயர் பிளான் வந்து தொடங்க முடியாத மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு தீவிரமாக முடிவெடுத்து இதுக்கான சொல்யூஷன் யாருமே இல்லையா அப்படிங்கும் போது தான் நமக்கு சிலிண்டரை கொண்டு வரலாமே அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நம்ம எது? LPG. சிலிண்டர்னு எது எடுத்துக்காதீங்க, புதிய பொருளாதார கொள்கை. எல்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். சிலிண்டர்னு சும்மா தான் சொன்னேன், ஏன்னா இப்போவும் கிடைக்காம இருக்கா, அதனால் சொன்னேன். ஒருவேளை நம்ம வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் மேனேஜர் மாறிக்கிட்டே இருந்தால் அங்கே என்னது, பெரிய ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்து அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ரெகுலரான ஒர்க் என்ன வருதோ அதை மட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 7th 5 இயர் பிளான் நடந்துச்சு. யாருமே இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்ததுனால, பொலிட்டிக்கல் வைஸ் யாருமே இல்லாததுனால ஒரு லாங் டேர்ம் பிளான்லாம் எதுவும் எடுக்கலை. அதனால் ஆனுவல் பிளானர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே பண்ணிட்டுருந்தாங்க.
அப்போ திரும்ப ஷார்ட்டாக பார்த்தலாமா? 1966 டு 69 என்னாச்சு? வார் அண்ட் ட்ராட், போரும் வறட்சியினால் க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் இது தேர்டு 5 இயர் பிளானுக்கு அப்புறம் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் 5த்துக்கு அப்புறம் 1978 டு 80 இதில் என்னாச்சு? சேஞ்ச் இன் கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகே, சேஞ்ச் இன் கவர்மெண்ட். யார்? மொரார்ஜி தேசாய். ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க மொரார்ஜி தேசாய். அப்போ அதனால் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த 5 இயர் பிளான். அடுத்து 7th, இது வந்து ஹாலிடேங்க. இது வந்து ரோலிங். ஏன்னா மொரார்ஜி தேசாய் திரும்ப வராரா, மாறி வராரா, அதனால் ரோலிங்னு எடுத்துக்கோம். இது வந்து ஆனுவல். அதாவது ஆனுவலுக்கு ஒரு பிஎம் வந்துட்டுருப்பாங்க 89, 90, 91. அதனால அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1990 டு 92 இது எக்கனாமிக் ரைசிஸ். இதனால் என்னாச்சு? எல்பிஜி கொண்டு வந்தோம். லிபரலைசேஷன், தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்பிஜினா என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதனால் திரும்ப நான் சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இன்னும் ஷார்ட்டாக நம்ம பார்க்கணுன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஹெச்ஆர்ஏ 1966, ஆர் வந்து 1978, ஏ வந்து 1990. ஓகே, இவ்வளோ தான். அதாவது தனியாக பிரித்து பார்த்ததில் நம்ம சக்ஸஸ் எதுன்னு பார்த்துட்டோம். ஃபெயிலியர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 4, 9, 10, 11 மீதி எது கேட்டாலும் சக்ஸஸில் போட்டுட்டு அந்த 12th மட்டும் நமக்கு அங்கேயா இங்கேயாங்கிற கன்ஃபியூஷன். அதனால் நம்ம அதையே எதுலேயுமே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் லீவு, 5க்கு அப்புறம் ரோலிங் பிளானு, 7க்கு அப்புறம் ஆனுவல் பிளான். ஓகே, அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 3 ரீசன்னால் இந்த லீவ் விட்டாங்க. எது? நம்ம இந்தோ சைனா வார், கடுமையான வறட்சி, வார் அண்ட் ட்ரவுட்டு, அதுக்கப்புறம் இந்தோ பாகிஸ்தான் வார். அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் சேஞ்ச் இன் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து மாறி மொரார்ஜி தேசாய் ஜனதா பார்ட்டி வந்தாங்க. அதனால் ரோலிங் பிளான் கொண்டு வந்தாங்க 2 வருஷத்துக்கு. திரும்ப ஆனுவல் பிளான். 7த்துக்கு அப்புறம் நிலையான ஆட்சி கிடையாது நமக்கு. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினால் எக்கனாமிக் ரைசிஸ் வந்துச்சு. அதனால் எல்பிஜி கொண்டு வந்தாங்க 1991 ஜூலை 24. எல்பிஜி. நம்ம ராவ் மோகன் மாடல், நரசிம்ம ராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. மன்மோகன் சிங் அவர் வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருப்பாங்க. அதனால் இது வந்து ராவ் மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம தனித்தனியாக பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் என்னென்ன தொடங்கியிருக்காங்கன்னு சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு சிடிபி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1952 சமூக அபிவிருத்தி திட்டம்னு சொல்லுவாங்க. அபிவிருத்தினா வளர்ச்சி. இப்போ சமூக வளர்ச்சி திட்டம் இல்லாட்டி சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் படிச்சுருந்துருப்போம். இதுதான் என்னவா மாறுச்சு? 1953 நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். இதை அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது? ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு அப்படியே அதை தொலைச்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தனியாக நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, இது நிறைய ஐஐடிஸ் வந்து வந்திருக்கும், உருவாக ஆரம்பித்து வந்திருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேருந்து அக்ரி, அதான் சமூக அபிவிருத்தி திட்டம். செகண்டு 5 இயர் பிளான். செகண்டு 5 இயர் பிளான் என்னது? சரி, கொஞ்சம் நேராக எழுதுவோம். செகண்டு 5 இயர் பிளான் வந்து 1956 டு 1961. இதில் என்ன பண்ணாங்க? ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. தெரியும், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா. அப்போ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னால் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் ஸ்டீல் பிளான்ட்டு,
அதாவது எஃகு ஆலை. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிலாயெல்லாம் வந்து ரஷ்யா உதவியோடு. அதுக்கப்புறம் ரூர்கேலா வந்து ஜெர்மனி, ஜெர்மனியோடைய சப்போர்ட்டோடு. அப்போ இதெல்லாம் வந்து செகண்டு 5 இயர் பிளானில். தேர்டு 5 இயர் பிளானில் என்ன கொண்டு வந்தாங்க உங்களுக்கு? 1961 1966. இது தெரியும்ல யார் யார் கொண்டு வந்தாங்கன்னு. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானு இவர் ஹரால்ட் டோமர். செகண்டு 5 இயர் பிளானு மஹலனோபிஸ். ஓகேவா, மஹலனோபிஸ். தேர்டு 5 இயர் பிளானு நமக்கு காட் தான் கில் பண்ணுமா? காட் ஜெனரேட். கடவுளுடைய 3 தொழில்கள் சொல்லுவாங்களா, படைத்தல், காத்தல், அழித்தல். ஜெனரேட், ஆப்ரேட், டெஸ்ட்ராய். இதுதான் நம்ம காட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 தொழில், அதில் கடைசியாக அழிக்கிறது இந்த 3ஆவதும். அப்போ 3ஆவது வந்து காட் கில். வேறு வழி இல்லை, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் நமக்கு 1962 இந்தோ சைனா வார் நடந்துச்சு, பார்த்துட்டோம். 65 இந்தோ பாகிஸ்தான் வார். அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, அப்போ என்ன பண்ணோம்? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை நம்ம இதில் க்ரீன் ரெவல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஒரு மணி நேரத்துக்கு க்ரீன் ரெவல்யூஷன் மட்டுமே டீட்டெயிலாக பார்த்துருந்துருப்போம். அதில் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாலாம் சொல்லியிருந்திருப்போம். 1965 எதுக்காக? ப்ரொக்யூர்மெண்ட். விவசாயிகள்கிட்டருந்து தானியங்களை நேரடி கொள்முதல் பண்ணுறதுக்காக. தேர்டு 5 இயர் பிளான். தானியங்களை வாங்கிறதுக்காக. அடுத்து ஃபோர்த்து 3 வருஷம் இடையில லீவ் விட்டாங்க, அது ஞாபகம் இருக்குல்ல. 3 இயர்ஸ் கேப் விட்டுருந்தாங்க. அதில் தான் நமக்கு என்ன பண்ணோம்? போகிறனால க்ரீன் ரெவல்யூஷன் அறிமுகப்படுத்தணும். க்ரீன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் பணம் இல்லாதனால 14 பேங்க்கை நேஷ்னலைசேஷன் மாற்றணும், தேசியமயமாக்கணும். அப்போதைக்கு ஒரு 50 கோடி இருந்த பேங்க்கை தேசியமயமாக்கல் வந்து பண்ணோம். ஜூலை 19 1969. 19 69 அப்படியே ரைமிங்காக வருது பாருங்க. அடுத்து ஃபோர்த்து 5 இயர் பிளான். ஃபோர்த்து 5 இயர். இது என்ன மாடல்? அசோக் ருத்ரா. இது புதுசாக பார்க்குறோம். உடனே பயப்படக்கூடாது, புதுசாக இருக்கே அப்படின்னு. அசோக் ருத்ராவும் ஏஎஸ் மன்னி. நம்ம என்ன எதாக இருந்தாலும் ஷார்ட்கட்டை போடுவோம். அசோக சக்கரம் தெரியுமா? அதில் என்னது? நம்ம அசோக தூண், நம்ம அசோக சின்னம், எம்பலம்லாம் இருக்குல்ல, அதில் 4 சிங்கம் இருக்குமா? அப்போ 4ஆவது அசோக்குன்னு வந்தால் எடுத்துடணும். ஓகேவா? அப்போ அதை வச்சு ஷார்ட்கட் எடுத்துடணும். இப்போ ஃபோர்த்து 5 இயர் பிளான் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த வருஷம் இது? முதல்ல ஃபோர்த்து 5 இயர் பிளான் 1969 to 74 வரைக்கும். பொக்ரான் டெஸ்ட்டு ஆப்ரேஷன் பேர் ஸ்மைலிங் புத்தா. 1974. அட்டாமிக் எனர்ஜி டெஸ்ட் பண்ணோம், அணுசக்தி. அதுக்கப்புறம்
டிபிஏபி ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்திருப்போம். டிபிஏபி அப்படின்னா என்னென்னு பாருங்கள், என்னென்னு பார்த்து எந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தமிழில் வந்து அதாவது வறட்சிக்காக தொடங்கப்பட்ட திட்டம், அது எப்போ, எந்த வருஷம், அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்து 5th 5 இயர் பிளான். 5th 5 இயர் பிளான் இது என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதாவது நமக்கு இயர் வந்து 1974 to 78 முடிஞ்சுது. 79 வரைக்கும் ஆக்சுவலாக நடக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார்? மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதோடைய நோக்கம் என்ன, கரிபி ஹட்டாவோ, இதெல்லாம் நமக்கு தெரியும். 5th 5 இயர் பிளான், டிபி தார். 5G அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோமா? 5G வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிபியை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபி தார். ஓகே, 5G வந்ததுக்கப்புறம் தான் டிபியை அடிக்கடி மாற்றுறோம். வறுமை ஒழிப்புன்னு சொல்லியாச்சு, அதாவது கரிபி ஹட்டாஹோ. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஐசிடிஎஸ் 1975 அக்டோபர் 2 இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகே, குழந்தை ஒருங்கிணைந்த சேவை திட்டம்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 2 1975. அது போக வறுமை ஒழிப்புக்கு 1975 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம். ஓகே, 20 அம்ச திட்டம் 1975. அதுக்கப்புறம் ரோலிங் பிளான் தெரியும்ல, 5க்கு அப்புறம் ரோலிங் பிளான். அது சொன்னது யார்? ரோலிங் பிளான் குன்னார் மிர்த்தல். நம்ம கன்னு தானே ரோல் பண்ணுவோம். கன்னுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசுலாம் ரோல் கேப்ஸ் கன் வந்து விளையாண்டுருப்போம், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 5th 5 இயர் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் இது. அதுக்கப்புறம் 6th 5 இயர் பிளான். இது எப்போ, 5th 5 இயர் பிளான் 1978 to 80. ஓகே, அதுக்கப்புறம் 6th என்னது, நமக்கு 1980 85 வரைக்கும். 6th சென்ஸு நபர்னு பார்த்தோம்ல, அப்போ நபார்ட் ஜூலை 12 1982. நபார்டில் உங்களுக்கு என்ன கொஷின்னா, நபார்டு ரெக்கமெண்ட் பண்ணது யார்? ஓகே, அது போக நமக்கு 1978 தான் ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் ஓகே ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். அடுத்து 7th வந்து 1985 1990. இது என்ன மாடல்? பிரணாப் முகர்ஜி மாடல். ஓகே, பிரணாப் முகர்ஜி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரியும்ல நமக்கு. ஃபஸ்ட் டைம் ப்ரைவேட் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பிரணாப் முகர்ஜி மாடலில். அப்போ எக்ஸாம்பிள் 1989 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், ஜேஆர்ஒய்னு சொல்லுவாங்க. ஜேஆர்ஒய்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ரோஜ்கர்னா வேலைவாய்ப்பு. இப்போ ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. அடுத்து 7வது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னது, ஆனுவல் பிளானர்ஸ்.
ஆனுவல் பிளான்ஸ் எப்போ வரைக்கும்? 1990லேருந்து 92 வரைக்கும். அரசியல் குழப்பம், பொருளாதார நெருக்கடி, அப்போ தான் நமக்கு எல்பிஜி அறிமுகமாச்சு. மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் 1991. இது நிறைய டைம் பார்த்தாச்சு நம்மளே. அடுத்து 8வது 1992லேருந்து 97 வரைக்கும். 8வது என்னது? இது என்ன மாடல் அப்படின்னா ஜான் மில்லர். இப்போ 8வது ஜான் மில்லர். 8வது ஜான். ஓகே, அப்போ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இங்கே தான் WTOவில் ஜாயின் பண்ணுறோம் 1995. ஓகே, 1995 ஜனவரி 1 வந்து ஜாயின் பண்ணுவோம் WTOவில். ஜனவரி 1. ஓகே, இப்போ 8வது ஜான் மில்லர். அப்போ 8 ஜான். அதுக்கு போட PMRYன்னு ஒன்று தொடங்கியிருப்பாங்க 1993. அக்டோபர் 2 பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. ரோஜ்கர்னால் அப்போவே பார்த்தாச்சு, வேலைவாய்ப்பு திட்டம். அதே தான் பேர், ஒரே ஸ்கீம் தான், பேர் மட்டும் அங்கங்கே மாறி இருக்கும். அடுத்து 9th 5 இயர் பிளான். 9th 5 இயர் பிளான் வந்து 97 to 2002 வரும். இது என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் நமக்கு முக்கியமானது பொக்ரான் 2 டெஸ்ட் பண்ணோம். பொக்ரான் 2 ஏபிஜே டெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்க 1998. இதோட நேம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்து முக்கியமானது நம்ம எஜுகேஷனில் சர்வ சிக்ஷா அபியான் 2001. சர்வம் அப்படின்னா அனைவருக்கும், சிக்ஷா அப்படின்னா கல்வி, அபியான் அப்படின்னா திட்டம். இப்போ அனைவருக்கும் கல்வி இயக்கம், அபியான்னா இயக்கம். அப்போ அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிறது இங்கே தான் தொடங்கியிருப்பாங்க. நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே. அப்போ எல்லாருக்கும் அப்படின்னு வந்துருச்சா, அதான் சோஷியல் ஜஸ்டிஸ், எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கணும். அடுத்து வந்து 10வது 2002லேருந்து 2007 பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும். வேலைவாய்ப்பை 2 மடங்காக கொடுக்கணும். 10வதுன்னு பார்த்தோமா சம்பளம். அப்போ வேலைவாய்ப்பாக 2 மடங்காக கொடுக்கணும்னா MGN ரேகா கொண்டு வந்தாங்க. MGN ரேகா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ப்ரோக்ராம் எல்லாமே. 2005 ஆக்டு, 2006 திட்டம், 2009 மகாத்மா காந்திங்கிற வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறத மகாத்மா காந்தி 2009 ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னவா இருக்குது, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, எவ்வளோ நாள் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அடுத்து 11வது 11th நமக்கு தெரியும்ல, அது 2007 to 12. இது என்ன மாடல்னா ரங்கராஜன். இந்த 12ன்னு வந்தாலே, இந்த 12வது வருஷம் வந்தாலே ரங்கராஜன் மேக்ஸிமம் எல்லா பக்கம் வந்துடுவார். ரங்கராஜன் அதாவது நமக்கு இது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் இந்த பீரியடில் தான் வந்திருக்கும். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, ஓகே. ஆவாஸ்னால் வீடு. ராஜீவ் காந்தி பெயரில் எங்கே அர்பனில், அதே இந்திரா காந்தி பெயரில் வந்துச்சுன்னா ரூரலில். இன்றைக்கி அதுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பேர் இருக்குது. ஓகே, 2015-16. அடுத்து 12வது 2012 to 2017. இது என்னது, நம்ம சஸ்டைனபிள். இது வந்து இன்க்ளூசிவ் அப்படின்னு வந்திருக்கும். இன்க்ளூசிவ், இது வந்து சஸ்டைனபிள் அப்படின்னு வந்திருக்கும் வார்த்தை. சஸ்டைனபிள் என்னது, 8% இலக்கு வச்சாங்க, ஆனால் 2014 கலைச்சிட்டாங்க. திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. அப்போ அவங்க ரெடி பண்ணுறது தான் இந்த 5 ஆண்டு திட்டம்.
அப்போ அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு 12வது ஐந்தாண்டு. சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம அது ஸ்டாச்சுட்டரி படி நான் ஸ்டாச்சுட்டரி படியில் கான்ஸ்டியூஷன் படிஸ் அந்த மாதிரி இதில் நம்ம பார்த்துக்குவோம். திட்டக்குழு இந்த மாதிரி நித்தி ஆயோக் இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். பிளானிங் கமிஷன் இப்போ பிளானிங் கமிஷன் மார்ச் 15 1950 மார்ச் 15 1950 எப்படி இருக்குது பாருங்கள். யார் தலைவர்? பிரைம் மினிஸ்டர் தான் வந்து தலைவர் வந்து பிஎம். ஓகே, இப்போ இவங்களோட வேலை என்ன? மேக்கிங் ஆஃப் 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவாங்க. ரெண்டாவது, அப்போ என்டிசின்னு இடையில் ஏதோ சொன்னீங்களே அப்படின்னா என்ன? நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்போ என்டிசினா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஆகஸ்ட் 6 1952. இப்போ இது பாருங்கள், 50 பிளானிங் கமிஷன். ஏன்னா இவங்க தான் 5 இயர் பிளானை உருவாக்குறாங்க. 50 போட்டு 51 உருவாக்கிட்டாங்க. அப்போ இது உருவாக்கிட்டாங்க. அந்த போடுற திட்டங்களுக்கு ஒப்புதல் யார் கொடுப்பா? அந்த ஒப்புதல் கொடுக்குற வேலை தான் இவங்க. அப்போ ஒப்புதல் கொடுக்கறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. 52 புரியுதா? 50 பிளானிங் கமிஷன் போட்டாச்சு, 51 5 இயர் பிளான் உருவாகிடுச்சு, 52 என்டிசி மூலியமாக தேசிய வளர்ச்சி கவுன்சில். இதில் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இது வந்து டாப் டவுன் அப்ரோச். ஓகேவா? டாப் டவுன் அப்ரோச்னால் ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே திட்டம் போடுவாங்க. அந்த திட்டத்தை நம்ம என்ன அப்படிங்கிறது பார்த்து செயல்படுத்தணும். அந்த திட்டம் வந்து மாநிலங்களுக்கு உகந்ததாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஓகே, ஏன்னா கீழே மக்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதே பாட்டம் அப் அப்ரோச்சுங்கிறது நம்மளுடைய தேவைகளை சொல்லுவோம், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அப்போ திட்டங்கள் உருவாக்குறது பிளானிங் கமிஷன், அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது என்டிசி. சரி, இப்போ இதை 2014 பிளானிங் கமிஷனை கலைச்சாச்சு. இப்போ 15 ஜனவரி 1 2015 நித்தி ஆயோக் அப்படின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. நித்தி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கான கொஷின். இது என்ன? திங்க் டேங்க் படி. அப்போ நமக்கு ஒரு ஆலோசனை அமைப்பு, நமக்கு ஒரு அட்வைசரிங் கவுன்சில் மாதிரி. அப்போ இது என்ன பண்ணுவோம்? நிறைய ஐடியாஸை வந்து இவங்க தான் கொடுப்பாங்க. நமக்கு எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாம் ரேங்க் ரிலீஸ் பண்ணுறது, இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் அந்த பர்சன்ஸை மட்டும் பார்த்துடலாமா, யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு. 1வது மாடல் வந்து ஹரட் டோமர். ஓகே, 1வது. 2வது 5 இயர் பிளான் வந்து பிசி மஹலனோபிஸ். 3rd வந்து காட்கில். நம்ம கார்டுன்னு பார்த்தோம், இப்போ காட்கில். அடுத்து வந்து 4th தானே நம்ம அசோக சக்கரம் பார்த்தோம். அசோக் ருத்ராவும் ஏஎஸ் மன்னி. அடுத்து 5th 5G வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டிபி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ டிபி தார். அடுத்து 8 தான் ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம பார்த்தோம்ல, ஜான் மில்லர் ஹியூமன் ரிசோர்ஸ் மில்லுக்கு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று. அடுத்து 11வது ரங்கராஜன். இப்போ பாருங்களேன், 1வது ஹரட் டோமர், 2வது மஹலனோபிஸ் தெரியும், 3வது காடு தெரியும், 4வது அசோக், 5வது 5G வச்சு டிபி மாத்திரம். அடுத்து 8 வந்து ஜான் மில்லர், 11 ரங்கராஜன். இடையில ஒரு சிலது பார்த்தோம்லாம் டிஃப்ரெண்ட்டாக. 3வது காட்கில், 4வதுக்கு ஏதாவது பார்த்தோமா அசோக், 5வது டிபி தாரு. அடுத்து ரோலிங் பிளானுக்கு ரோல் பண்ணுறது எது? கன்னில் வச்சு தான் ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரோலிங் கேப்ஸு. அடுத்து 6 வந்து யாரும் இல்லை நமக்கு. 7வது வந்து பிரணாப் முகர்ஜி தான் வந்து 7.
8வது ஜான் மில்லர். அப்போ ஃபஸ்ட்டு 7 வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறதா. அப்போ பிரணாப் முகர்ஜி. இப்போ பிரணாப் முகர்ஜி வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வராது 7வதுக்கு. 8வது ஜான் மில்லர். 9 கிடையாது, 10 கிடையாது, 11 ரங்கராஜன். அப்போ இவ்வளோ இது படிச்சிருக்கோம். இங்கே இதையும் ஆட் பண்ணிக்கலாமா? ரோலிங்கிறது குன்னார் மிர்தால். இன்னொன்று என்ன பார்த்தோம்? 7th வந்து பிரணாப் முகர்ஜி. இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது, எழுதி தனியாக நோட் பண்ணி வைங்க. ஹரே டோமர் 1வது. அப்புறம் அப்படி தான் திட்டணும். 2வது வந்து பிசி மஹலனோபிஸ். 3வது காட் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில். அப்போ 3வது. 4வது அசோக் சக்கரம் மாதிரி அசோக் ருத்ரா. 5வது 5G வந்ததுக்கப்புறம் டிபி மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். 7வது வேலை வாய்ப்பு. வேலை யார் கொடுக்குறா? முகத்தை பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போல்லாம் முகத்தை பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரணாப் முகர்ஜி. அடுத்து 8 மில்லர். மில்லில் 8 மணி நேரம் தான் அங்கே பார்த்தது. அப்படியே ஹியூமன்ஸ் வேலை செய்யணும். மில்லில் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் ஹியூமன்ஸ். ஜான் மில்லர். 11 ரங்கராஜன். ஓகேவா? ரோலிங் பிளானுக்கு ரோல் வந்து கன். எனக்கு தெரிஞ்சு 5 இயர் பிளானு இதுக்கு மேலே தனித்தனியாக பிரித்து படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாரும் இந்தளவு கொண்டு போனது இல்லைன்னு நான் நம்புகிறேன். என்ன ரீசன்னா இப்படி பிரித்து படிக்கிறதுக்கு, எனக்கு ஆக்சுவலாக இப்படி யாராவது சொல்லியிருந்தால் எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக நான் படிச்சிருந்திருப்பேன். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. இப்படி தான் படிப்பேன். இது வரைக்கும் நான் இப்படி யாரும் தனித்தனியாக பிரித்து நான் பார்த்ததில்ல. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். எது பாஸ், எது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, எது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் லீவு, ஹெச்ஆர்ஏ வந்து லீவு, அதுக்கப்புறம் தனித்தனியாக உள்ளே பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹாலிடே என்னது, ஆனுவல் பிளானர்னா என்ன, ரோலிங் பிளான்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்குள்ளேயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது, அதுக்கப்புறம் யார் உருவாக்கியிருக்கிறா, ஹரே டோமர், பிசி மஹலனோபிஸ் 2வது, 3வது காட்கில், 4வது அசோக் ருத்ரா, 5வது டிபி தார், 5G பார்த்தோம். அடுத்து 6வது வந்து யாரும் இல்லை, 7வது வந்து முகத்தை பார்த்தா வேலை கொடுக்குறாங்க, 8வது மில்லில் 8 மணி நேரம் வேலை செய்யணும். அடுத்து 11 ரங்கராஜன். ரோலிங் வந்து கன் தான் வந்து ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி யாருமே 5 இயர் பிளான் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே 5 இயர் பிளான்லாம் பிரிச்செல்லாம் கேட்க முடியாதுங்க. இவ்வளோதான். இன்னும் ஒரு 2 முக்கியமான கேள்வி என்னென்னா, மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனது, ஓகே, பெரிய வெற்றி எந்த 5 இயர் பிளான்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எந்த 5 இயர் பிளானு? ஃபஸ்ட்டு என்னது? அக்ரி, விவசாயம். அடுத்து 8th, அந்த விவசாயத்துக்கு என்ன வேணும்? ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும், மனித வளம் வேணும். அப்போ 1வதும் 8வதும் மிகப்பெரிய வெற்றி. ஓகேவா? அதுவே பெரிய தோல்வின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய தோல்வி என்னவாக இருக்கும்? அப்படியே யோசிங்க, பாஸ் பண்ணிட்டு. உங்களே பாஸ் பண்ண சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். சரி இருங்க. மிகப்பெரிய தோல்வி என்ன அப்படின்னா 3rd. ஓகே, ஏன்னா 3 விஷயம், 3 காரணம். ஒன்று வந்து போர், 2வது அதிலே 2 போர் வந்துடும். ஒன்று இந்தோ சைனா வார், இன்னொன்று இந்தோ பாகிஸ்தான் வார் 1962 1965. அடுத்து 2வது வறட்சி. இந்த 3 ரீசன்னால் 3வது மிகப்பெரிய தோல்வி. ஓகேவா? மிகப்பெரிய தோல்வினா இதுக்கு பர்சன்டேஜும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது பார்த்தோம்? 1வது 8வதா? 1வதுனா நமக்கு தெரியல, பாதிக்கு பாதி 2.1 3.6 வந்து போகணும். அடுத்து 8வது பார்த்தோமா?
எட்டாவது ஏதோ ஞாபகம் வச்சுருந்தோமே, 8 5 6 6 8. ஓகே, எட்டாவது 8லேயே முடியுது. சரி, ஓகே. அப்போ 5.6 தான் டார்கெட் வச்சோம், ஆனால் அச்சீவ் பண்ணது பாருங்கள் 6.8. அப்போ மிகப்பெரிய வெற்றி தான். அடுத்து என்னது, மூணாவது மிகப்பெரிய தோல்வியா? மூணாவது வந்து அதான் பாதிக்கு பாதி தான். 5.6 வச்சு அதில் 2.8 அப்படியே பாதிக்கு பாதி தான் ஞாபகம் வச்சோம். அப்போ பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஓகேவா? ஆனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த பாக்ஸை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக ஸ்கூல் புக்கு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் பாருங்கள் இந்த பாக்ஸை தாண்டியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போயிட்டே இருக்குது, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். முன்னாடி படித்தது ஞாபகம் இருக்கா? 1934 விஸ்வேஸ்வரையா, 38 நேராக விஷ் பண்ணுறதுக்கு, அதாவது விஷ் வாங்கிறதுக்காக நேராக எங்கே போகிறோம்? பாம்பே போகிறோம். விஷ் வாங்கிறதுக்காக நேராக பாம்பே போகிறோம். யார்கிட்ட விஷ் வாங்கிறதுக்கு? காந்திகிட்ட விஷ் வாங்கிறதுக்கு. காந்தி யாரோட இருந்தார்? மக்களோடு இருந்தார். என்ன இயக்கம் அது? சர்வோதயா இயக்கம். ஓகேவா? உங்களுக்கு சொல்லி எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது. 1934 விஸ்வேஸ்வரையா திட்டம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. 1938 நேரு திட்ட குழு உருவாக்குவாங்க. ஆனால் நடைமுறையாவது 44 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து அரசே முதலீடுகள்லாம் நிறையா இன்வெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 8 பேர், 44 4 நாள் 8 பேர். அடுத்து 44 காந்தியை தான் மீட் பண்ண போகிறோம். காந்தியின் திட்டம் தெரியும். அடுத்து 45 மக்கள் திட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து 50 சர்வோதயா. யார் ஞாபகம் இருக்கா? 44 8 பேர் வருவாங்க. காந்தியின் திட்டம் யார்? SN அகர்வால். ஓகேவா? அகர்வால். அடுத்து மக்கள் திட்டம்னா MN ராய் ஞாபகம் இருக்கும். சர்வோதயா திட்டம் JP நாராயணன். ஓகேவா? ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், 5வது 5 இயர் பிளான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஃபேக்ட், அப்படியே ஸ்டாட்டிக் டேட்டா. பிளான் ஹாலிடே அப்போ தான் என்னாச்சு, நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஓகேவா? க்ரீன் ரெவல்யூஷன் 1966. அதுக்கப்புறம் வந்து இது ஆனுவல் பிளான் அப்போ தான் LPG அறிமுகமாச்சு 91. இது முக்கியமான டேட்டா. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பிளான் ஹாலிடே, ஃபஸ்ட்டு பிளான் ஹாலிடே, 3வது முடிஞ்சு லீவு, 5வது முடிஞ்சு ரோலிங் பிளான், 7வது முடிஞ்சு ஆனுவல் பிளான். ஓகேவா? அதே 1வதுன்னா என்னது? அக்ரி. 2வது AI இண்டஸ்ட்ரி. 3வது 3 கஷ்டம், அதான் செல்ஃபாக இருந்தாலே கஷ்டம்தான். செல்ஃபிஷ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கஷ்டம். போர், அதாவது 2 வார், அதுக்கப்புறம் ஒரு வறட்சி. ஓகேவா? ட்ரவுட். 4வது 4 சிங்கம். 5வது 5G கரிபியட்டோ. இல்லாட்டி ஹைஃபையாக இருந்தால் 5 வருதா? இப்போ ஹைஃபையாக இருந்தாலே வறுமை ஒழிச்சிடுறது. 6வது 6th சென்ஸு. 7வது 7up அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை வாய்ப்பு. 8வது 8 மணி நேரம் வேலை. அது போக LPG கொண்டு வந்தாங்க. அதனால் 8 அதிசயம், நமக்கு பொருளாதார அதிசயம்னு சொல்லுவாங்க. அடுத்து 9வது சோஷியல் ஜஸ்டிஸ். 10வது எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. 11 11 பிளேயர்ஸ், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு 11 பிளேயர்ஸ், 11 பேர் உள்ளடக்கிய டீம், அதுதான் இன்க்ளூசிவ். ஓகேவா? 12வது சஸ்டைனபிள், நிலையான வளர்ச்சி இருக்கணும் 12th ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இப்போ
இப்போ நித்தி ஆயோக்னா ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம் கேட்டேன், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நித்தி ஆயோக் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு அப்படின்னா, இப்போ நித்தி ஆயோக் அதாவது 5 இயர் பிளானை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. 5 இயர் பிளான் கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, 3 வருஷம் 3 இயர் ஆக்ஷன், 3 இயர் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து 7 இயர் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து 15 இயர்ஸ் விஷன். புரியுதா? ஏஎஸ்வி 3 வருஷம் ஆக்ஷன், 7 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 இயர்ஸ் விஷன், இப்படி வச்சுருக்காங்க. நம்ம திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு திங்க் டேங்க் தான் வந்து நித்தி ஆயோக். அவங்க 3 வருஷம் ஆக்ஷன், 7 வருஷம் ஸ்ட்ராட்டஜி, 15 இயர்ஸு விஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இனி அப்படியே ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? பொருளாதார திட்டமிடுதல். ஒரு வளங்களை திறம்பட கையாளணும் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்தோம், நமக்கு தெரியும். ரஷ்யாட்டிருந்தான் நம்ம யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்திகிட்ருக்கோம். 12வது 5ஆண்டு திட்டம் 2012 to 17, இதெல்லாம் நமக்கே தெரியல. அது ஸ்டாப் பண்ணிட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா 2015 ஜனவரி 1. 3 பிளானு. 3 இயர்னா ஆக்ஷன், 5 இயர்னா ஸ்ட்ராட்டஜி, 5 இயர் வராது, 7 இயர்னா ஸ்ட்ராட்டஜி, 15 இயர்னா வந்து விஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. நித்தி ஆயோக் வந்து ஒரு திங்க் டேங்க்கு, இது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். 5 இயர் பிளான் 51 to 56. யார்? ஹரெடோமர் மாடல். வேளாண்மை தான் வந்து முக்கியமானது. 2.1 வந்து இலக்கு வச்சோம். இப்போ வந்து 3.6 வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.1லேருந்து 3.1. சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா சக்ஸஸ். புரியுதா? இதில் தான் நமக்கு நிறைய ஐஐடிஸ், யூஜிசி கூட வந்திருக்குங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஃபஸ்ட்டில் இதில் 11th எக்கனாமியில் ஃபஸ்ட்டு லெசன்லேயே 1953 தான். அப்போ சிடிபி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 52, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனல் சர்வீஸ் அது 1953, யூஜிசி இவ்வளவும் வந்திருக்கு. அதாவது நமக்கு ஒரு வீட்டுக்கு அடிப்படையான தேவை சாப்பாடு. அப்போ முதல்ல சாப்பாடு கொடுத்தணும் அப்படின்ட்டு தொடங்கப்பட்டதான் நமக்கு 5 இயர் பிளான். ஓகேவா? இலக்கு 2.1 வச்சு அப்படியே டபுள் மடங்கு 3.6 வந்து அடைஞ்சிட்டோம். ஒரு பெரிய வெற்றி. 2வது பிசி மகளநோபிஸ் மாடலு. இதன் முதன்மையான நோக்கம் தொழில் முன்னேற்றம், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறது. எவ்வளோ இலக்கு வச்சோம்? நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது கொஞ்சம் வேரி ஆகும். 4.5 வச்சுருப்பாங்க. எவ்வளோ ரீச் ஆனது அப்படின்னா 4.3 வந்து ரீச் ஆனாங்க. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். எது? 2வது 5ஆண்டு திட்டம். இதில் தான் நமக்கு ரூர்கேலா, அதுக்கப்புறம் வந்து பிலாய், இந்த மாதிரியான ஸ்டீல் கம்பெனிஸ், துர்காப்பூர், என்னென்னலாம் ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ சாப்பாட்டுக்கு அப்புறம் வருமானம், இப்போ ஓரளவு மிதமான வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து சக்ஸஸ் தான். ஓகே, அப்போ இதுவும் சக்ஸஸ். அடுத்து 3வது 61 to 66 முக்கியமானது காட்கில் திட்டம். காட்கில் திட்டம் இது 5.6 வச்சோமா? 5.6 வச்சு அதில் பாதி தான் ரீச் பண்ணோம். 2.8 தான் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். அப்போ முதன்மையான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம், செல்ஃப் ரிலையண்ட். ஓகே, செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த முன்னேற்றம். இது நம்ம அடைஞ்சிருக்க முடியாது, காரணம் போர். 5.6 வச்சு 2.8 தான் வந்து ரீச் பண்ணோம். அடுத்து
திட்ட விடுமுறை காலம், பிளான் ஹாலிடே 66 to 69. இந்த பாகிஸ்தான் போர்னால் தோல்வியினால் விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 74. இதில் ஒரு 5.7 வச்சு ஒரு 3.3 தான் நமக்கு 3-4 ஃபெயிலியர். ஓகேவா, 3-4 ஃபெயிலியர், 3-4 9 10 11. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வந்து அடுத்து 4வது 3 தான் ரீச் பண்ணி இதுவும் நம்ம ஃபெயிலியர் தான். ஏன்னா அங்கே சொன்ன அதே தான், தற்சார்பு நிலை உடனே எல்லாம் அடைய முடியாது, சஸ்டைனபிள் க்ரோத்து. 5வது 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா வேளாண்மை தொழிலுக்கும் சுரங்க தொழில் 5G அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, கரிபி ஹட்டாவோ, நம்ம வறுமை ஒழிப்பு இங்கே தான் வரும். 4.4 வந்து வளர்ச்சி வச்சு 4.8 வந்து ரீச் பண்ணிட்டோம். 5G கரிபி ஹட்டாவோ சக்ஸஸ். ஓகேவா, ஏன்னா சுரங்க தொழில் நல்ல லாபம், அப்போ அதனால் சக்ஸஸ் ஆயிடுச்சு. 5வது தான் என்னது, 5G வந்ததுக்கப்புறம் தான் டிபி மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். 4வது இங்கே கொடுக்கல, அசோக். ஓகேவா, அசோக் ருத்ரா 4 சிங்கம், அதுக்கப்புறம் ஏஎஸ் மன்னி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுழல் திட்டம், இது என்னது, ரோலிங் பிளான் சொன்னது குன்னார் மிர்தால். ஓகே, 78 to 79. அடுத்து 80லேருந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து நீக்கிடுவாங்க. அடுத்து 80லேருந்து 85 வரைக்கும் 6வது இந்தாண்டு திட்டம். இங்கேயும் வந்து வறுமை ஒழிப்பு தான், தற்சார்பு தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதலீட்டு திட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. 6வது யாரெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5.2 வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது இங்கே பார்த்தோம்ல, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, அந்த 0.5 வந்து இங்கே கூடிடுச்சு. எல்லாருமே முதலீடு பண்ணிட்டாங்க. 6 முதலீடு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, அப்போ எல்லாருமே முதலீடு பண்ணுறாங்க. அடுத்து 7வது 7up அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்குறது. இப்போ 7up ப்ரைவேட் கம்பெனி 85 to 90. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அப்போ முதல் முறையாக, ரொம்ப முக்கியமானது, முதல் முறையாக பப்ளிக் செக்டார் யூனிட்லேருந்து ப்ரைவேட்டுக்கு அதிகமான ப்ரியாரிட்டைஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தனியார் துறையுடைய பங்களிப்புனால வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ 7வது 5-6ன்னு வரணும். ஓகேவா, 7 5 6. ஆக்சுவலாக 5 இலக்கு வச்சது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, 5 அடைஞ்சது 6, எத்தனாவது, 7வது. இலக்கு வச்சது 5, அடைஞ்சது 6, எத்தனாவது, 7வது. 7வது முடிஞ்சதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் வரும். 2 வருஷத்துக்கு நிலையான கவர்மெண்ட் இல்லாதனால 90 91 91 92. அடுத்து 8வது என்னது, நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ்னால் படிச்சிருப்போம்ல, மனித வளம், கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது. அப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தினாங்க இங்கே தான். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ, 5.6 வச்சுருக்கோம், ஆனால் ரீச் ஆனது 6.8. மிகப்பெரிய சக்ஸஸ். எதுக்காக, நமக்கு என்னெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுத்தது, 1வதும் 8வது. பெரிய லாஸ்னால் 3rd. ஓகே, அப்போ மிகப்பெரிய இலக்கு அடைஞ்சிட்டோம். 8வது ஹியூமன் ரிசோர்ஸ், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். அடுத்து 9வது. 8வது யாருங்க முக்கியமானது, அதை மறந்தாச்சுல, ஜான் மில்லர். மில்லில் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 9வது சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியோடைய இது. சமூக நீதி நம்மளால் அடைய முடியுமா, 6.5 வச்சு 5.4. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்இக்வாலிட்டியாக. ஆக்சுவலாக இந்த ஒரு டேட்டா இவங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கனால இப்படி இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 10வது 2002லேருந்து 2004. எது 10வது, சம்பளம் எவ்வளோ வந்தாலும் 10வது, தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே. அடுத்து 2012க்குள்ளே 15% வறுமையை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. எத்தனாவது, 10வதுக்கு. அப்போ வறுமை 8.0 வந்து டார்கெட் வச்சு 7.6, கிட்டத்தட்ட
நெருங்கி வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஃபெயிலியர் என்னென்ன 3, 4, 9, 10, 11. 12வதுக்கு முடிவு கிடையாது. அப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 11வது 2007லேருந்து 2012. இது யார்? ரங்கராஜன். என்ன வரும்? விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லணும். இன்க்ளூசிவ். இப்போ இன்க்ளூசிவ்ங்கிற வார்த்தை ஓகே, அது முக்கியமானது. எது? 11வது. இன்க்ளூசிவ்னா எக்ஸாம்பிள், நம்ம ஊருக்குள்ளே ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் ரோடு மட்டுமே வந்து கவர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன சந்து, சின்ன சின்ன தெருவுகளுக்கும் வீடுகளுக்கும் ரோடு போடுறது தான் இன்க்ளூசிவ் க்ரோத்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு க்ரோத்து தான் இருக்கணும் நமக்கு. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம். இதில் என்னது? ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் க்ரோத்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் க்ரோத் 2012லேருந்து 17. அதுதான் இங்கே விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி இலக்கு டார்கெட் வந்து 8% வச்சுருக்கோம். அதாவது வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு எதுவும் ரிசோர்ஸஸ் வச்சு போகாமல் இருக்கக்கூடாது. அப்போ அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் பொருள் வந்து வச்சிருக்கிறது. அப்போ 11வது ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். இன்னும் ஏதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கியிருந்தாங்கன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். 10வது ஐந்தாண்டு திட்டம் தெரியல. கிடைச்ச சேலரி அப்படியே டபுள் மடங்காகுது. 10,000 வாங்குறீங்கன்னா 20,000 ரூபாயா கேட்குறது. ஓகேவா? அதுதான் வந்து 10வது. 9வது சோஷியல் ஜஸ்டிஸ். நம்ம கிளாஸ் ரூமே வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தான். எல்லா வகுப்பும், எல்லா மதம், எல்லா என்னென்னலாம் இருக்கோ பிரிவினைகள் எதுவுமே நம்ம பார்க்காம ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நல்லிணக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் தான் கிளாஸ் ரூம். 8வதுனா ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம மெஷினரிஸ் வாங்குறத விட அந்த ஹியூமனுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கலாமே. ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவனை இன்னும் நல்லா திறமையாக வேலை செய்ய வைக்கலாமே அப்படிங்கிறது தான் 8வது. எங்கள் மில்லில், ஜான் மில்லர் மில்லில் வேலை செய்ய வைக்கிறதுக்காக ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 7வது வேலை. 7வது வந்து பிரணாப் முகர்ஜி. எதை பார்த்தா? முகத்தை பார்த்தா வந்து வேலை கொடுக்குறாங்க இப்போல்லாம். இப்போ முகத்தை பார்த்து வேலை கொடுக்குறாங்க. ப்ரைவேட் மட்டும், பப்ளிக் மட்டும் வேலை கொடுக்க முடியாது. ப்ரைவேட் கம்பெனியும் சேர்ந்து வேலை கொடுக்கணும்னு சொன்னது தான் 7வது. 6வது இதை பார்த்தீங்களா? நபார்டு உருவாக்குனாங்க ஜூலை 12, 1982. உங்களுக்கான கொஷின் அப்போவே கேட்டாச்சு, யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு குடும்பமே கடன் பிரச்சனையிலேருந்து தீர்க்கறதுக்காக, வறுமையிலேருந்து மீட்டு வரதுக்காக நபார்டு வந்து தொடங்கியிருக்காங்க. நபார்டுன்னு தெரியும்ல, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? கரிபி அட்டாஹோ, வறுமையை ஒழிப்போம், வறுமையை வெளியேறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம். 5வதுல ஒன்றும் பெருசாக நான் பார்க்கல. 4வது ஐந்தாண்டு திட்டம் நம்ம பேங்கிங்லாம் இது பண்ணது, 14 பேங்க் நேஷ்னலைஸ்டாக மாற்றினது, இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். மோஸ்ட்லி நிறையா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி. அப்போ நாடு விடுதலை அடைந்ததிலிருந்தே ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இது சும்மா ஜென்ரலாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்கள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே, இருக்கட்டும். நித்தி ஆயோக் நம்ம அங்கேயே படித்தாச்சில், திட்டக்குழுவுக்கு மாற்றாக நித்தி ஆயோக் கொண்டு வந்தாங்க 2015 ஜனவரி 1. இது நீட்டித்த வளர்ச்சி, நீட்டித்த நிலையான வளர்ச்சி, அதுதான் சஸ்டைனபிள் க்ரோத்து. அதை மேற்பார்வையிடறதுக்கு, ஒருங்கிணைக்கிறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு நித்தி ஆயோக் அவசியம். இது அரசுடைய திட்டங்களை, கொள்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு திங்க் படி. ஓகே, அறிவு மையம்ங்கிறாங்க, திங்க் டேங்க். ஓகே, தேசியம், சர்வதேச, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில் எக்கனாமிக் வைஸ் எது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான விஷயமோ அதுக்கான பாலிசி, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது எல்லாமே
இப்போ இது அவ்வளோதான். நித்தி ஆயோக் பெருசாக ஒன்றும் ஜென்ரலாக கொடுக்கல. நம்ம இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்ம 5 இயர் பிளானை பார்க்க முடியாது. அவ்வளோ தெளிவாக பார்த்துருக்கோம். அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா இவ்வளோ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம பிரிச்சுருக்கோம். எது பாஸு, எது ஃபெயிலு, யார் சொல்லியிருக்கா, என்ன டார்கெட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸு, இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் நம்ம எல்லாமே மறந்து தான் போகும். ஆனால் ரிப்பீட் ரிவிஷன் திரும்ப 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 நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே புக்கில் நோட் பண்ணி வச்சு ரிவிஷன் பண்ணுறதோ, இல்லை இதை ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப பார்க்குறதோ, ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும். இது ஒரு புக்கில் ஒரு 2 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேஜுக்கு இவ்வளோ எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் இவ்வளோ எஃபோர்ட்ஸ் உங்களுக்காக தான் கொடுக்குறோம். கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 5 இயர் பிளான் ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ தெளிவாலாம் யாருமே படிச்சிருக்க முடியாது. ஓகேவா? நம்ம படிச்சிருக்கோம். நம்ம 8th லெசன் வந்து இந்த 11th 8th லெசன் ஒன்றும் இல்லை. அதை நம்ம கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போனோம்னா வைங்க, அதிகபட்சம் ஒரு 1 to 2 ஹவரில் முடிச்சிடலாம். கண்டென்ட்டை மட்டும் இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு போனோம். ஆனால் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எனக்கு வீடியோ வந்து லென்த் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு லெசனை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆனாலும் பரவாயில்ல. படிக்கிறோன்னா இங்கே ஒரே ஃபங்க்ஷன் சுற்றியும், அதனால தான் அந்த சவுண்ட்லாம் கேட்குது. படிக்கிறோம் அப்படின்னா தெளிவாக படித்து முடிச்சிடணும். ஒரு டைம் படித்தாலும் அதை தெளிவாக படிக்கணும். ஃபுல்லாக டெப்த்தாக எவ்வளோ இறங்கி படிக்க முடியுமோ அவ்வளோ இறங்கி படிச்சிடணும். ஓகேவா? சொல்லணும்னு நினச்சதை எல்லாமே சொல்லிட்டேனா அப்படிங்கிறது தெரியலை கண்டென்ட்டு. ஆனால் இது புக்கில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோதாங்க. நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியலை. நான் அப்படி சொல்ல மறந்துருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஓகேவா? சரி, எனக்கும் இங்கே ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டைமும் எவ்வளோ ஆச்சு? 12 ஆச்சு நைட்டு. எனக்கும் ஃபுல்லாக சுற்றியும் ஃபங்க்ஷன் சவுண்டாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த இதே 8th லெசனில் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது. அதை இன்னும் தெளிவாக படிக்கலாம். இன்னும் எவ்வளோ நம்ம இறங்கி டெப்த்தாக இறங்க முடியுமோ அவ்வளோ ஆழம் பார்த்துடணும். ஓகேவா? அது வரைக்கும் ஸ்டே டியூன். இன்னொன்று, நான் எல்லார மாதிரியும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன ஒவ்வொரு கொஷினும் தெளிவாக நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் கேட்குறது அது மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேணாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள், வேணாட்டி விடுங்க. இதில் என்னென்னா, நான் சொன்ன கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு தேடினா மட்டும்தான் உங்களுக்கான நாலேஜ் இன்னும் ப்ராடாக மாறும். ஓகேவா? அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்.